அப்பா கொத்தனார், அதனால் அவர் வந்து சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். நல்ல கனவு ஆக்சுவலாக. ஆமாம், அவருக்கு ஃபிலிம் லாங்குவேஜ்னா ஒரு படம் பண்ணுவோன்ட்டு என்ன ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கோ எனக்கு தெரியல. இல்லை, ஏதோ ஒரு மொழி இருக்குது, அது பத்திரமா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது என்ன தெரிஞ்சால் தானே பத்திரமா வச்சுக்க முடியும். படம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையாகவேவா? நீங்கள் 40 வயசில் படம் பண்ணிடுவீங்க, கல்யாணம் கோல் முக்கியம்தான், ஆனால் கோலை விட லைஃப் முக்கியம். எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஜெயிக்கிறது தான் ஏதோ ஒரு ரூமில் எவனையோ ஜெயிக்க வைக்கும். கிறிஸ்டியநெட் வழங்கும் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸினுடைய 1 year சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இனிமேல் நிறைய கதை எழுத போகிறேங்க. கிறிஸ்டியநெட் வழங்கும் தி மாதேவன் ஷோ. வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி கூப்பிட்டதுக்கு. சாரி அப்போ கூப்பிட்டப்போ வராததுக்கு. இந்த மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம், பதட்டமாக இருக்குது. இல்லை, பிக்கப் ஆகுமா இல்லையா அந்த பதட்டம். ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது எனக்கு உங்களோட பேரே முழுசாக தெரியாது. பட் லப்பர் பந்து கதையை நீங்கள் நரேட் பண்ணீங்க. அட்டகாசமான நரேஷன். நான் கேட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்த அந்த லப்பர் பந்து நரேஷன் தான். ஃபுல் பவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நரேஷன் வந்து ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பராக என்ன நீங்கள் சம் ஓடிடியிலேருந்து வந்ததுனால அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு நரேஷனு. ஸோ ரொம்ப ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ அருண்ராஜா சாருக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்க்குறேன் நம்ம டெவலப் பண்ணி எந்த இதுவுமே இல்லாமல் சொன்னது. அது ஃப்ளோவில் சில நேரத்தில் சொல்லும் பொழுதே நம்ம ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணி சொல்லும். ஆனால் கிட்டத்தட்ட எப்படியும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். அதில் ஒரு 7-8 வாட்டி சொதப்பியிருக்கேன். நானே பேக் அடிச்சிருக்கேன். இல்லை இன்றைக்கி நமக்கு அந்த எனர்ஜி அப்படியே போக 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 அப்படியே இறங்கிரும். இன்னொன்று ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி இருக்கும்ல. இப்போ நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணீங்க, அது வந்து இப்போ நரேஷனில் அது ஒன்று இருக்குது. மேபி எல்லாருக்குமா இருந்து தெரியல, எனக்கு இருக்குது. நான் கதை சொல்லும் போது நீங்கள் ரியாக்டே பண்ணலை, நான் சொல்கிற அதே இது உங்களுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி இருக்கும், இது எவ்வளோ சீக்கிரம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு 4-5 இதெல்லாம் போயிருக்கு. நமக்கே இதை சீக்கிரம் முடிச்சிடலாம், சீக்கிரமாக அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதாகிருக்கு. பட் மோஸ்ட்லி எனக்கு என்னென்னா, நான் நரேஷன் நல்லாயிருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்னதுக்கு தேங்க். அதுக்கு ரீசன் வந்து அருண்ராஜா காமராஜ் சார். அவர் என்னென்னா, அவருக்கு வந்து நரேஷன்ஸ் எப்பயுமே அவர் தான் என்னையே தான் பண்ண சொல்லுவார். டிஸ்கஷன் எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு இப்போ யாருக்காவது நாங்கள் போய் நரேட் பண்ணணும் அப்படின்னா அவர் எங்கிட்ட சொல்லுவார், நீ பண்ணிடுறா அப்படின்னு. அவர் தான் ஃபஸ்ட்டு என்னோட எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி அவர் தான் சொன்னார், நீ நரேட் நல்லா பண்ணுற, நீ போய் கதை சொல்லு. எதை வச்சு அது சொன்னாங்க அவங்க? நான் தான் இப்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ யாராவது அந்த டிஸ்கஷன் ரூமுக்கோ எங்கேயோ வருவாங்க, அப்போ வந்து நான் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நேற்று என்னடா பேசணும் அப்படின்னு சொல்லிடுறா அப்படின்னு நான் தான். ஏன்னா அப்போ நான் ஒரே ஒரு ஏடி தான், ஃபஸ்ட்டு ஏடி லாஸ்ட் ஏடி அந்த அப்போ நாங்கள் தான். ஏன்னா அது அப்போ ஒரு கனாவுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நானும் அவர் மட்டும்தான், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா நான் தான் நரேட் பண்ணணும். இன்னொன்று அருண்ராஜா சாருக்கு எப்படின்னா, அவர் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். அது என்ன ஆகுனா அவருக்கு அந்த ஃப்ளோவை இடிக்கும். இது சொல்லிட்டே இருக்கும்போது வேறு ஒன்று தோணிடும். அதனால் என்ன சொன்னால், நான் சொன்னேன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன், நேற்று என்ன பேசணுமோ அதை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நான் அதை வந்து நான் சொல்லுவேன். ஸோ அவர் அப்போ சொல்லுவார், டே நிஜமாலுமே நம்ம நேற்று பேசினப்போ எனக்கு கஷ்டமாக டவுட்டாக இருந்தது கூட நீ நரேட் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்குடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலாக அவர் அப்படி தான் இது பண்ணார். இது எப்படின்னா, ஒரு டைம் வந்து இந்த நரேஷன் மட்டும் அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் ஃபைனல் நரேஷன், இந்த கனாவுடைய ஃபைனல் நரேஷன் யார்கிட்ட போகிறோன்னா, எஸ்கேவுக்கு நாங்கள் கதை சொல்லணும். ப்ரொடியூசராக அவருக்கு அவர் ஃபைனல் நரேஷன் கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. நீ போய் இப்போ கதை சொல்லணும், 2.5 மணி நேரம் சொல்லணும், ஈச் அண்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை சொல்லணும். அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரார். சார் இந்த பாயிண்ட்டை விட்றாதீங்க, இந்த பாயிண்ட்டை சொல்லிவிடுங்க, இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபஸ்ட் டைம் அவர் நர்வஸ் ஆகி நரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அப்புறம் பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்ட உடனே என்ன நினச்சான்னு தெரில, தமிழ் பேசாமல் நீயே சொல்லிடுறா அப்படின்னாரு. சார் அப்படின்னு, இல்லைடா நீ சொல்லிடுறா, எனக்கு தெரில, நம்ம ஒன்று எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, கதை மேலே கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, பட் நான் சொல்லி அது ஏதாவது ஒன்று ஆகி மறுபடியும் ஏதாவது ஆயிர போதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோவுக்கு நான் நரேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எஸ்கேவுக்கு. அவருமே என்னடா நீ சொல்லாமல் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவரும் நல்லா ரிசீவ் பண்ணுவார், சிரிப்பார், நம்ம எமோஷனல்ஸ் இது சொல்லும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார், அதெல்லாமே. ஸோ அதுலேருந்தே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே நமக்கு நிஜமாலுமே நரேட் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுலேருந்து ஃபுல்லாக நரேஷன்ஸ்னாவே நான் கொஞ்சம் இதாகிடுவேன். இல்லை, எனக்கு ஏன் உங்களோட அந்த நரேஷன் ரொம்ப ஸ்பெஷலான நரேஷன் ஆர் மெமரி அப்படின்னா, இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, கதை கேட்டே அழுதுட்டேன், அதை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அதுக்கு முன்னாடி.
ஐடியா நல்லா இருக்குன்னு நமக்கு தோணும். இந்த சீன் எப்படி யோசிச்சாங்கன்றதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் கதை சொல்லும்போதே நான் அழுதுட்டேன். எனக்கு அது வந்து ஓகே இதெல்லாம் உண்மைதான் போலன்றதே எனக்கு ஃபஸ்ட் டைம் லபர் மது நரேஷனில் தான் அது ஹிட் ஆச்சு. ஆமாம், எனக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் தான் நான் அதையும் சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து சொன்னேன், ஒரு கதை முடித்தோடனே கட்டி பிடிக்கிறதுக்கும் கை கொடுக்கறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கை கொடுக்கறது சம்பிரதாயமாக நீங்கள் நல்ல கதை சொன்னீங்க ஓகே அப்படின்னு. கட்டி பிடிக்கிறது இருக்குல்ல, அந்த ஹக்குன்னு ஒன்று இருக்கும். அதுதான் பயங்கரமாக, அது நமக்கு சொல்லும். நீங்கள் சொல்லவே தேவையில்ல, நான் வந்து நீங்கள் இந்த கதை உங்களுக்கு இறங்கிருச்சு நீங்கள் அது எனக்குமே அது பயங்கரமான ஒரு அப்ளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு அந்த மொமெண்ட். நான் உங்களுக்கு கதை சொல்லி இதானதுக்கப்புறம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இந்த கதை. ஏன்னா எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட ஃபஸ்ட் டைம் கதை சொல்கிறேன், அதுவும் ப்ரொஃபஷ்னலாக. இந்த படம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான இடம் அது, இந்த ப்ராஜெக்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான அது இது. ஸோ அந்த பொறுப்போடு சேர்த்து கதை சொல்லும் பொழுது அதோடைய ரிசல்ட் வரும்பொழுது ஜெயிஸ்டடா. சைல்டுஹுட்டுக்கு போவோம். 10 வயசில் நீங்கள் என்ன பண்ணி? ஆமாம், அந்த தெரப்பி ரூம் மாதிரி செட் பண்ணி. நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கும், படம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போய் நம்ம பார்த்த படத்தை பேசுறது ஆர் நம்ம போய் எங்கள் கதை சொல்கிறது, அந்த மாதிரி மெமரிஸ்லாம் உண்டு. அப்போ ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு? அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. நான் காலேஜில் தான் இதெல்லாம் பண்ணுவோம். நாங்கள் பண்ணுவோம் அந்த இது. ஃபஸ்ட் டைம் சைல்டுஹுட்லனா ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து ஞாபகம் இருக்கிறது வந்து மேட்டுக்குடி. ஸோ அந்த படம் எப்போ பார்த்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக தான் நான் இருப்பேன். இதுதான் நமக்கான அந்த ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் அந்த மாதிரி இது பார்ப்போம். இப்போ லப்பர் பந்து பொறுத்த வரைக்கும் பெரிய சக்ஸஸாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, கதை கேட்ட பிறகு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், படம் பார்த்த பிறகு எனக்கு அதுவே தோணுச்சு. தியேட்டரில் எல்லாருக்குமான ஒரு படமாக, மெயின் ஸ்ட்ரீமில் இருந்து ஒரு டீப்பான ஒரு படமாகவும் அந்த வெல் பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் பற்றி பேசுவோம். இம்பேக்ட் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் உங்களுக்கு? கில்லி, ரமணா. எனக்கு ரமணா ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு எப்படின்னா, விஜயகாந்த் சாரை அதுக்கு முன்னாடி அவ்வளோ இதை விட மாசாக சீக்வன்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஓப்பனிங்கில் அந்த கப்பு சும்மா ஒரு பேனில் ஒருத்தர் காஃபி குடிப்பார், பல்லு விளக்குவார். ஆமாம், இது இருக்குல்ல, அதுவே எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தோட ஒரு போஸ்டர் வரும், அவரோட ரெட்ரோ லுக் மாதிரி, விண்டேஜ் லுக் மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று வரும், ரமணா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா, நம்ம வேறு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கு ஸ்பான்சருக்கு பின்னாடி அந்த ரமணா ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் வந்து ரமணான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போஸ்டர் இருக்கும். நான் ஏதோ ஒரு அது என்னதுங்க ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அதில் அப்போ அந்த படத்தோட, ஏன்னா இப்போ மாதிரிலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ரமணா அதுக்கு முன்னாடி அந்த விஜயகாந்தோட லுக்கே பயங்கரமாக இருக்கும். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, விண்டேஜ் லுக்கில் இருக்கும். அதுதான் நான் பார்த்து அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ செத்துருவார், ஆனால் அது மாசாக இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் நான் இப்போ சினிமாவுக்குலாம் வருவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த எப்போ இதை யோசிச்சிருப்பார் ஒருத்தர். அதில் வர அந்த வசனங்கள்லாம் பயங்கரமாக, அன்னைக்கு வந்து அந்த வசனங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த படத்தில் வர எல்லா சீக்வன்ஸுமே ஒரு அதிபுத்திசாலி தான். இதை ஒருத்தவங்க நார்மலாகவே நீங்கள் சொல்கிற அந்த சர்ஃபேஸ் லெவல்லாம் இதில் இருக்குது எல்லா சீனும். அதில் ஒரு எந்த சீன் வேணாலும் அதை நம்ம இது பண்ணிடலாம். நீங்கள் என்னால் எழுத முடியும் நான் யோசிப்பேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரமணாவை இப்போ இருக்கிற இந்த வயசுக்கு இந்த இதுக்கு இப்போ நம்ம நிறைய சினிமாக்கள் பார்க்குறோம், இல்லை சினிமா நண்பர்களோட பேசும்போது டிஸ்கஷனில் எந்த சீன் வேணாலும் நான் எழுதிடுவேன். எனக்கு ஒரு சீன் இருக்குது, இளவரசர் சார் வந்து அவர்கிட்ட லஞ்சம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த லஞ்சத்தை வெளியில் எடுத்துகிட்டு வருவார். ஏம்மா எல்லோரையும் என்னை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, நான் வாங்கின பணத்தை கொடுத்துட்டேன், ஏற்கனவே வாங்கினதையும் நான் கொடுத்துட்றேன், இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அதை சொல்கிறீங்கன்னு தெரியுன்னு இருக்குல்ல. அதாவது அந்த படத்தை அதை எப்போ எனக்குள்ளே கொண்டுட்டு வரான்னு இருக்குல்ல, எனக்கு அந்த சீன் இருக்குது இல்லைங்களா. அதில் எனக்கு தி மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. நான் இளவரசரை வந்து நெஞ்சிக் நீதி செட்லையோ கனா செட்டில் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், சார் அந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப, அந்த படத்தில் நான் அந்த படம் எழுதுகிறேன், ரமணாவை எடுக்கிறேன்னா மீதி எல்லா சீனை கூட நான் கிராக் பண்ணிடுவேன், அந்த படத்துக்கு உண்டான சீனுன்னு எழுதிடுவேன். ஆனால் இதை நான் எழுதியிருக்குமானான்னு தெரில சார் எனக்கு. ஒருத்தவன் அப்படியே எழுதியிருந்தாலும் அதை வந்து ரேண்டமான ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த படத்தில் மெயின் ஆர்டிஸ்ட் யாரோ அவங்களுக்கு அதை கொடுத்து அதை பண்ணியிருப்பேன். ஆனால் அது ஒன்று இருக்கல. அப்போ தான் எனக்கு அதில் ஒன்று தோணுது, இந்த படத்தில் இப்படி அதாவது ஒரு பாமரனுக்கு ஏன் இதை கனெக்ட் பண்ணணும், நம்ம அந்த இதை வெறும் ஹீரோ வில்லனுக்கு மட்டுமே இல்லாமல் இவங்களை வைக்கிறதுனால என்ன ஆகுனா, என்ன மாதிரி அன்னைக்கு சினிமாவே இல்லாதவன் தெரியாதவனுக்கு கூட அந்த படம் கனெக்ட் ஆகிறது இருக்குல்ல. எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பிரமிப்பாக பயங்கரமாக பார்த்த படம் ரமணா. அப்புறம் படையப்பால அந்த ஊஞ்சல் இழுக்கிற சீனு, அதெல்லாம் ரொம்ப பயங்கர அந்த மியூசிக் வரும்பொழுது அதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இது சும்மா ட்ரைலராக ஒரு லென்த்தாக ஒரு ட்ராக் அமைப்பாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ வண்டி நிற்கும். ஆமாம், கடைசியில் அதெல்லாம் லிட்டரலாக பயங்கரமாக இருக்கும். எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது அந்த இது. அப்புறம்
இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இதெல்லாமே ரொம்ப அப்போ இம்பேக்ட் பண்ண அந்த இது எனக்கு அப்போவே தோணும். இந்த மாதிரி படங்கள் தான் ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும். இந்த நம்ம ஒரு படம் பார்க்குறதுக்கு எந்த படம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகும் எனக்கு பிடிச்சிருச்சு, பர்சனலாக எனக்கு சில பிடிச்சிருச்சு. ஆனால் இது இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹிட்டும் ஆகுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வந்து தவமாய் தவம் இருந்து. நான் இந்த படங்கள் தான் ரசிக்கேன். நான் ரமணாவுக்கும், நான் வந்து படையப்பாவுக்கும், கில்லிக்கும், சண்டைகோழிக்கும் இப்படி தான் நான் ரசிகனாக இருந்தேன். அந்த டைமில் எமோஷ்னலாகவும் ஒரு படத்தை நீங்கள் ஹிட் ஆக்கலாம். அதாவது கூஸ் பம்ப்ஸ் மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் பார்த்து பயங்கரமானா எனக்கு தவமாய் தவம் இருந்து. அது ஒரு 3.5 மணி நேரம் படம். அந்த படம் வந்து நான் பயங்கரமாக எமோஷ்னலாகி அந்த படம் ஹிட் ஆனதில் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் அந்த படம் வெறும் நல்ல படங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஹிட்டு. அன்னைக்கு எனக்கு தெரியாது அந்த படம் ஹிட்டு. ஏன்னா என் மைண்ட் செட் அன்னைக்கு என்ன இந்த மாதிரி படங்கள் நல்லாயிருக்கும் ஓடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டருங்கிறது எனக்கு அது நம்பிக்கையை கொடுக்குது. இது ஆக்சுவலாக சூப்பர் பாயிண்ட்டு. நம்ம பார்க்காத ஆர் நமக்கு பிடிக்காத படம்லாம் ஓடாத படம் அப்படி தான் நம்ம யோசிப்போம். அப்படி தானே. ஆனால் எனக்கு தவமாய் தவம் வந்து பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஏன்னு தெரியும் எனக்கு. அதுலேயும் அந்த தீபாவளி சீன் இருக்குது இல்லைங்களா. தீபாவளிக்கு வந்து அன்றைக்கி நைட்டாக வந்து அப்பா வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தப்பா அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்க. நான் அதுக்கப்புறம் தீபாவளியை இது பண்ணல. எங்கள் அப்பா கொத்தனார். எங்கள் அப்பா தீபாவளி இது வெடி வாங்குறதுக்கு சட்டை வாங்குறதுக்கு இவ்வளோ பண்ணுவாரா, எனக்கு வேணாண்டா அந்த தீபாவளி. நிஜமாலுமே இது நான் வந்து சும்மா இதுக்காக நான் சேரன் சார்ட்டே சொன்னேன். சேரன் சார் லப்பர் பந்துக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் இது அவர் நம்ம படத்தை பற்றி பேசும்போது நான் எனக்கு என்ன அவர் என்கிட்ட சொல்லிட்டுருக்காரு லப்பர் பந்தை பற்றி. என் மண்டையில் அது ஓடவே இல்லை. நான் யோசித்ததை எப்படி அவருக்கு புரிய வைக்கிறது, அதாவது எக்ஸாஜரேட் பண்ணாமல் நம்ம உண்மையை தான் சொல்கிறோம், முகஸ்துதிக்கு சொல்கிறான்டான்னு சொல்லாமல் என்ன வார்த்தை யூஸ் பண்ணி இதை நான் சொல்லணும்னு யோசிக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரில. நான் சொல்லிட்டேன், சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே நன்றி சார் மட்டும் எப்படா நன்றி சொல்லுவோன்னு வெயிட் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சார் எனக்கு அந்த தீபாவளி சீன் இருக்குல்ல சார், நான் அது உண்மையாக சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நான் அதுக்கப்புறம் வெடி வெடிக்கலை. நான் இன்னொன்று வெடி வேணும்னு கேட்கல. நான் வாங்கிட்டு வந்த வெடி சொல்கிறேன் அப்படியே இருந்துச்சு, என் வீட்டிலே இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு அப்பாவுக்கு இப்படி இருக்கா. நிஜமாலே அந்த சீன் பயங்கரமான. அது ராஜ்கிரண் சார் இருக்கால, லிட்டரலாக எனக்கு அவர் அந்த எங்கள் அப்பா மாதிரியே எனக்கு கிட்டத்தட்ட பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு அந்த இது இருக்கும். அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே அந்த சாங்கில் டூர் போவாங்கல்ல, அந்த முயலெல்லாம் பிடிக்கிறதுல. ஏன்னா எங்கள் ஊரில் முயலெல்லாம் போய் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த காட்டுக்கு திடீர்னு போயிட்டு. எனக்கு அந்த படம் அது மெயின் ஸ்ட்ரீமில் தானே வருது கண்டிப்பாங்க அந்த படம். அப்புறம் போக போக அந்த 2000 பருத்தி வீரன் வந்து நான் போஸ்டர்லாம் பார்த்துட்டு போக மாட்டேன்னு நினச்சேன். நான் இந்த படத்துக்கு நமக்கு இந்த படம் பிடிக்காதுப்பா அப்படி அந்த மாதிரி தான் நான் நிஜமாக யோசித்தேன். ஆனால் இது போய் பார்க்குறேன், எல்லா சீனும் என்ஜாய். ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸை தவிர அந்த படத்தில் எல்லாமே பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஒரு கட்டத்தில் எல்லா ஊருமே அந்த ஸ்லாங்கை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாமா அப்படிங்கிறதாட்டும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சுன்னு ராகமாக இழுத்து பேசுறது. அந்த ராகமாக இழுத்து பேசுறது. மதுரைனாலே நான் அப்போ தான் காலேஜுக்கு போகிறேன். அப்போ வந்து நான் மதுரைக்காரங்கிட்ட சில பேர்லாம் பார்ப்பேன், நீ என்னடா மதுரை இல்லையாடான்னு கேட்பேன். ஏன்டான்னா அப்படி பேச மாட்டீங்களே. நான் சொல்லி அது எல்லாருமே அப்படி பேச மாட்டாங்க. டவுன் சவுத்தில் இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப ஏதோ 1-2 வார்த்தை தான் தெரியும். அந்த படமும் எனக்கு பயங்கர இம்பேக்ட். இந்த மாதிரி படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு அந்த ஒரு இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன 3 படத்துலையுமே எல்லாருக்குமே நல்ல மெமரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எல்லாமே தவிர்க்க முடியாத. நானாக தான் யோசிப்பேன், நமக்கு ஒரு படம் பிடிச்சா தான் அது கல்ட்டாக மாறும் போல். அந்த மாதிரி இதுதான் யோசித்தேன். ஆனால் அப்படி இல்லை. அப்புறம் ஆட்டோகிராஃப் தவமாய் தவம் இருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா தவமாய் தவம் இருந்து அதுவும் எங்கள் அப்பாவை யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இதுனா காதல் கொண்டேன் எனக்கு பயங்கரமான அந்த பாட்டார். எனக்கு ஒரு மெலோடி பாட்டெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு அப்போ தெரியவே தெரியாதுங்க. நமக்கு பிடிச்சதெல்லாம் குத்துப்பாட்டு, ஆழ்தோட்ட பூபதியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பாட்டுக்கு தான் நம்ம ரீவாச்சபிளோ இல்லை அதுதான் உட்காந்து பார்ப்போம். கொரியோகிராஃப்டான ஒரு சாங். தேவதை கண்டேன் காதலில் அதுவா, இல்லை ஏன் தொட்டு பேச, அதை விட அந்த ரொம்ப ஸ்லோவான அந்த நெஞ்சோடு கலந்துட்டுலாம் நான் பார்ப்பேன்னு நான் கேட்பேன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அப்போ தான் மேபி அந்த டைமில் நம்ம டிரான்சிஷன் பீரியடில் அந்த டீனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுனாலையா இல்லை என்னன்னு தெரியாது. இல்லை இப்போ தான் அந்த ஒரு பாட்டை எப்படி கேட்குறது. அதுக்கு முன்னாடி பாட்டுங்கிறது ஒரு செலிப்ரேஷனு. பாட்டுங்கிறது வந்து ஒரு கல்யாணத்தில் போடுவாங்க. இப்போ நான் பொட்டு வச்ச தங்க கூட யூஸ் பண்ண மாதிரி அது வந்து ஒரு மைக்கில் கேட்போம். எல்லோரும் குழந்தையாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, இல்லை அது ஜாலியாக அதை பாடுவாங்க. இப்போ ஆழ்தோட்ட பூபதிலாம் நாங்கள் அப்போ வந்து ஃபுல்லாக பாடுவோம். ஆழ்தோட்ட பூபதியாக இருக்கட்டும், சக்கரை நிலவே இருக்குல்ல,
அதெல்லாம் நவம்பர் மாதம் மலையில் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ராகமாக இழுக்க ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப இதானது வந்து எனக்கு காதல் கொண்டேனில் தான் ஆல்பமாகவே ஒரு பாட்டு எனக்கு பிடிச்ச முதல்ல ஒரு படத்தில் 5 பாட்டுமே பிடிச்சதுன்னா அது எனக்கு காதல் கொண்டேன். இன்னொன்று நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஒரு வயசுக்கு மேலே தான் பாட்டு கேட்க ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த இதெல்லாம் இருக்கும், காற்றனில் கிளியெல்லாம் இருக்கட்டும், இலைகளாகட்டும், அந்த அந்த லிரிக்ஸ்லாம் எனக்கு ஏன் இருக்குன்னா அதோட விஷுவல் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த நேரத்தில் தனுஷ் யாரோ பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல, அங்கே வந்து அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கும், அது எல்லாமே பயங்கர கனெக்டடாக எனக்கு. அதே மாதிரி இப்படி ஒரு ஹீரோ நம்மளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு நம்மளும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த பீரியட்லேருந்து எனக்கு அந்த ஒரு மெயின்ஸ் எனக்கு. அதாவது அப்புறமா மேபி இப்போ யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுது, நீ வந்து எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருந்திருக்க, உனக்கு என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் அந்த படம் உனக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் அந்த படம் பிடிச்சிருக்கு. நான் இப்போ தான் யோசிக்கிறேன், இந்த எல்லா படத்துலையும் என்னடா காமனாக இருந்தது நமக்கு பிடிச்சது ரீசன் என்ன, சுவாரஸ்யம் இருந்துச்சு. தவமாயத்தம் இருந்து சோகமாக இருந்தாலும் அது சுவாரஸ்யம் இருந்துச்சு. ஆமாம், இப்போ ரமணா கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ செத்துறது சோகமாக இல்லை, மாசாக மாறுச்சு. ஸோ அப்போ என்னுடைய டேக்காவே ஒரு படத்தை நான் ஒரு படத்தை எப்படி பார்ப்பேன்னா, அது சுவாரஸ்யமாக இருந்தால் நீ அது நமக்கு பிடிக்கும். சுவாரஸ்யம் இல்லாத எவ்வளோ பெரிய கருத்தை சொல்கிற படமாக இருந்தாலும் எனக்கு வேணாம். கரெக்ட். ஏன்னா சினிமா என்டர்டெயின் மீடியம் என்னை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு கதை சொல்கிறது தானே. இப்போ பாட்டி கதை சொன்னாலுமே இப்போ நம்ம பாட்டிங்கிறதுனால எல்லா கதையும் கேட்க போகிறது கிடையாது. சுவாரஸ்யமாக சொன்னால் கேட்குறேன், இல்லாட்டினா ஆயா நீ வேறு கதை சொல்லு, இல்லாட்டினா போ, இப்படி தானே சொல்ல போகிறோம். ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் எனக்கு இந்த மாதிரியான படங்கள் நம்ம சைல்ட்ஹுட் சொல்லும் பொழுது எனக்கு இதாக. இன்னொன்று கில்லி த மோஸ்ட் எனக்கு ரீவாச்சபிள். இப்போ வரைக்கும் அப்படி ஒன்று எழுத மாட்டேனா. கில்லி இப்போ ரீரிலீஸ் ஆச்சுல்ல, அப்போது ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு வருது கில்லி ஷியோர் ஷாட் அப்படின்னு ஓப்பன் ஆச்சு. என்னால் அந்த கான்ஃபிடென்ஸை நம்பவே முடியலங்க. இல்லை ஒரு டீமுக்கே கில்லின்னு வைக்கிறாப்புல, இல்லை கில்லி ஷியோர் ஷாட்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஷியோர் ஷாட் அப்படி. அப்புறம் முகவரி வந்து அந்த வீடே எனக்கு ரொம்ப பயங்கரமாக. ரகுவரன் சாரெல்லாம் நான் அப்படி பார்த்ததே கிடையாது. ரகுவரன் சார்லாம் நம்ம பயப்படுற மாதிரி இல்லை. அந்த வானவில் கதையாக இருக்கட்டும், கரெக்ட், தங்கம் தோன்றுனா தங்கம் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு சீன் இருக்கும். சார் வந்து அஜித் சார் வந்து வெளியில் நின்றுட்டு இருப்பார், குடும்பமே கிச்சனில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும், நீ வேலைக்கு போறியா நான் வேலைக்கு போகிறேன்னா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அஜித் சாரோடைய அந்த படத்தில் ஆக்சுவலாக எல்லா சீனும் செம்மையாக இருக்குங்க. அஜித் சாரோடைய அந்த சாஃப்டான அந்த நேச்சுரலாக இருக்கட்டும், போய் அவமானப்பட்டு, எனக்கு அதெல்லாமே ஒருவேளை சினிமா நிஜமாலுமே இப்படி தானா அப்படிங்கிற அந்த இது இருக்குது. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, அதாவது வேற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் சொல்கிறேன். கமர்ஷியல், அதாவது சண்டை இதெல்லாம் இல்லாமலும் ஒரு படம் ஹோல்ட் பண்ணுறது இருக்குல்ல. தென் அதுக்கு முன்னாடி போனோன்னா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஐ எம் ஸோ கிளாட். எனக்கு அந்த ஆல்பம் ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல்பம். அது நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்து அழுவுனது வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் கிளைமேக்ஸ். அந்த ரோஜா மேம் சொல்லுவாங்க மேலே இருந்துட்டு அவர் தான் எல்லா ரீசன் சொல்லும்போது நான் பயங்கரமாக அழுதுட்டேன். அந்த அதுதான் நான் ஒரு படத்துக்கு அழுது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனக்கு நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு அந்த இமோஷன் கூட புரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் தான் ரீசன் தெரிஞ்சிடணுமே. ஆமாம், சொல்லுவாங்களா மாட்டாங்களா, அது இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஹீரோயிசமே கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஹீரோயிசம் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, தன்னுடைய தப்பை எனக்கு இது நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ எனக்கு இது வேணும்னா எனக்காக நான் போராடிக்கிறேன் அப்படிங்கிறது தாண்டி அதில் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறதையும் யோசிக்கணும். எனக்கு இது வேணும் தான், அதுக்கு மற்றவங்க அதுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கணும்ல. என்ன முதல்ல நான் கரெக்டாக இருக்கேனா. என் படத்தில் எப்பயுமே என்னென்ன யோசிப்பேன்னா, என் ஹீரோவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும். பிரச்சனை மீன்ஸ் என் உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு ஃப்ளா இருக்கணும். அந்த ஃப்ளாவை அவன் எப்போ புரியிறானோ அது வந்து ஒரு பாயிண்ட்டு. அதை எப்போ சரி பண்ண ட்ரை பண்ணுறானோ அதுதான் அதை எவ்வளோ மொமெண்ட்டுக்கு மாற்றுறதுன்னு தான் நான் பார்ப்பேன். அதை தான் நான் ஹீரோயிசமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்கேஸ் இப்போ எனக்கு ஒரு பெரிய ஹீரோவே வச்சு நம்ம படம் பண்ணுறனாலும் ஹீரோ மொமெண்ட்டை நான் வைக்கிறேன். ஆனால் அது வந்து நான் இப்படி வைக்கிறேன், இது ஆடியன்ஸும் ஏற்றுப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா, முதல்ல மனுஷனாவே தப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை ஒத்துக்கிட்டு சரி பண்ண, இப்போது இந்த மாதிரி ஹீரோக்கள் வந்து அதை பண்ணும்பொழுது தப்பு திருத்திக்கிறது நார்மலைஸ் ஆகுங்கிறது என்னுடைய இது. இப்போ எல்லா படத்துலையும் வில்லனை கெட்டவனாக காப்போம், அவன் திருந்திடுவான். அது என்ன ஆகுனா, அவன் வில்ல அவன் திருந்திட்டான், நான் நல்லவங்கிற எண்ணமே தான் எனக்கு இருக்குது. நான் யாருக்கு ஒரு படத்தில் ரூட் பண்ணுவேன், ஹீரோவுக்கு தான் நான் ரூட் பண்ணுவேன், ஹீரோ சைடில் இருக்கிறவங்க தான். அப்போ நான் என் ஹீரோவையே தப்பாக காமிக்கிறேன். தப்பாக மீன்ஸ் அவனுமே நம்மள மாதிரி தப்பு பண்ணுறவன் தான். புனிதராக மாற்றுறதுல எனக்கு விருப்பம். எனக்கு ஹீரோயிசத்தை வந்து புனிதம் பண்ணுறதுல எனக்கு க்ளோரிஃபை பண்ணுறதுல இருக்கல, என் தப்பு திருத்திக்கிறத நான் க்ளோரிஃபை பண்ணுறேன். அங்கே அவன் ஹீரோ ஆகிறான், அவன் அங்கே ஹீரோ ஆகிறான். அவன் அப்படி ஆகும்பொழுது அவனை ஃபாலோ பண்ணுற அந்த படம் பார்க்குறவங்க
என்ன பண்ணுவாங்க, ஓகே இது இது இயல்பு தான் போல், அது ஒன்றும் பெரிய குத்தம்லாம் இல்லை. ஏன்னா தப்பை இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறது, பண்ண தப்பை ஒத்துக்க முடியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதில் தான் வேறு யாராவது பண்ணும்போது நம்ம இது பண்ணிக்கிறோம், இல்லை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம். அவனுக்கு நம்மகிட்ட பேச வேண்டியதெல்லாம் அவங்ககிட்டே பேசிக்கிறோம். இன்னொரு குடும்பம் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயே ஏதாவது கோட் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது. எனக்கு என்னென்னா என் ஹீரோயிசம் எப்படி இருக்குன்னா, என்னுடைய ஹீரோக்களை புனிதர்களாக காமிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர்களை இன்னொன்று புனிதம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாமே இருக்கிற ஹியூமன் தானே அதில். ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை ஒத்துக்கிறது தான் என்னோடய ஹீரோயிசமாக இருக்கணும். அதை சரி பண்ணுறது தான் என்னுடைய செகண்ட் ஹாஃபாக இருக்கணும். அதை அவன் அச்சீவ் பண்ணுறது அதை எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி அச்சீவ் பண்ணுறது வந்து ஒரு என்னோடய கிளைமேக்ஸாக இருக்கணும். என் ஹீரோ மன்னிப்பு கேட்குறவனா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப கொஞ்சம் கர்வம் அதிகம். ஏன்னா இங்கே எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம மன்னிப்பு கொடுக்க ரெடியாக இருக்குமே தவிர மன்னிப்பு கேட்க இங்கே யாருமே ரெடியாக இல்லை. அப்போ அது எப்போ பண்ணலான்னா, நான் சினிமாவில் இருக்கிறனால நான் இதை வச்சு அதை பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். புரியுது. நான் வேறு ஒரு தொழிலில் இருந்தேன்னா நான் அதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். இப்போ நான் சினிமாவில் இருக்கேன், கதை சொல்ல வரும், அதை நான் இப்படி சொல்லிக்கிறேனே அப்படின்னு எனக்குலாம் என்னோடய ஹீரோ அதான் இதுதான் என்னோடய ஹீரோயிசமாக நான் பார்க்குறேன். என்னுடைய தப்பை உணர்ந்து அதை சரி பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு தியேட்டரிக்கல் மொமெண்ட்டுக்கு எப்படி மாற்றுறதுன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மொமெண்ட் க்ரியேட் பண்ணுறது பற்றி சொன்னீங்கல்ல, லப்பர் பந்தில் என்ன கதை லேயர்ஸ் இதெல்லாமே இருந்தாலுமே அந்த க்ரிப்பில் சுற்றி இருக்க கர்ச்சீஃப் அப்படி எடுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான மொமெண்ட்டு, முக்கியமான ஒரு இமேஜ், அது ஞாபகத்தில் இருக்குல்ல, அதை க்ரியேட் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். அது தினேசன் தான் சொல்லணும். நான் வந்து பேட்டில் கர்ச்சீஃப் சுற்றுறது மட்டும் தான் நான் சொன்னேன். இங்கேருந்து கர்ச்சீஃப் எடுக்கணும், பேட்டில் சுற்றணுன்னு. அந்த நடந்து வரும்பொழுது அவர் அதை வாயில் வச்சு இப்படி சுற்றுனதெல்லாம் அவர் பண்ணார், எனக்கே தெரியாது. அது நான் மானிட்டரில் உங்களை மாதிரி நானும் அப்போ தான் பார்த்தேன். ஓ நைஸ். அவருக்கு அந்த கர்ச்சீஃபை சுற்றுறது ஒரு டைம் அந்த மேனரிசம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அது மேபி அதுதான் சொல்ல வரேன். ஒரு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் யாரும் நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அதை நம்ம புரிய வச்சிட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க மீதி. ஸோ தினேசன் தான் அதை பண்ணார். ஓகே, தினேசன் தான் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் போய் எந்த இடத்துல அதை பண்ணால் அவங்ககிட்ட மட்டும் சின்ன அதாவது அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். அதோடைய ஆரிஜினும் அதோடைய இது வந்து அவர் தான் பண்ணார். ஓ நைஸ். ஆனால் நான் எப்படி நம்புறேன்னா அவருக்கு அந்த கெத்தை ஒழுங்காக புரிய வச்சதுனால அவர் அதை பண்ணார். எப்படி புரிய வச்சிங்க? சொல்லிட்டு அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி சீன்லாம் எடுக்கும்பொழுதுலாம் அவருக்கு லைட்டாக இதாக தான் இருந்தார். நம்ம கெத்துன்னு பேர் வச்சுட்டு என்னடா இப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவர் கதை கேட்கல, எதனால் நரேஷன் கேட்கவே இல்லை. ஆமாம், உங்கள் மேலே நம்பிக்கையா? அப்படி இல்லை, எனக்கு சத்தியமாக அது புரியவே இல்லை. அது எனக்கு அது அது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதை தான் சொல்லலை, இந்த படத்தில் நிறைய ஃபாலின் அதுவாக தான் ஆச்சு. நான் போய் கதை சொல்கிறேன், அந்த கேரக்டர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு காஸ்டிங்கு. நான் இது எப்படா நடக்க போகுதுன்னு நினச்சேன். 10 நிமிஷம் ஓகேன்ட்டார், நான் பண்ணுறேன்ட்டார். என்ன எனக்கு எதுவுமே தெரியல, நான் கேட்க விரும்பவும் இல்லை. 10 நிமிஷத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் 10 நிமிஷத்தில் என்ன சொன்னேன்னா, இந்த அப்போ ஒரு டைட்டில் வேறு, அந்த படத்தோட டைட்டில் அப்போ வேறு. அந்த டைட்டில் தான் சொல்லிவிட்டு நான் கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த டைட்டில் பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக உண்மையான ரீசன் அவருக்கு அந்த டைட்டில் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானே சொன்னேன் 2 குண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2வது குண்டு வந்து நான் 10 நிமிஷமே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இந்த கதையை நீங்கள் கேட்க ரெடியாக இருந்தால் கேளுங்க, இல்லைனா வேண்டானே. பட் நான் சரிடா சரிப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு 40 மிட் அந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கும் அப்படின்னு. அது எனக்கு இப்போ நார்மலாகவே அதுதான் வேணும், ஏன்னா எனக்கு இந்த கலர் பண்ண தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னா அப்புறம் சொல்லிட்டேன். 10th மினிட் சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி அந்த ஹீரோயினுடைய அப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சிரிச்சிட்டு இருந்தார். ஏன் இந்த கதைக்கு நான் அப்படின்னாரு. ஏன் எங்கிட்ட வந்த இதை எடுத்துகிட்டு அப்படின்னாரு. தெரியலண்ணே, ஏன்னா நான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி போனேன். அப்புறம் இப்போ வரலாமா ஏன் என்ன தெரிலண்ணே, எனக்கு தோணுது தினேஷ் இதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த சீன் சொல்ல வந்தால் அவர் எப்படி, ஆனால் அவர் கதை கேட்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தார். நான் ஓகே டிஸ்டர்ப் ஆகிட்டார் போல் அப்படின்னு நினச்சேன். ரியலாக இதான் நடந்துச்சு. கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். ஏதோ ஒன்று நினச்சி தான் நான் வந்திருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். அப்புறமா மேபி அதுக்கு முன்னாடி நான் அந்த விஜயகாந்த் சார் பாட்டும் சொன்னேன். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆக்சுவலாக மேபி இன்னொரு ரீசன் வந்து நானும் அவருமே விஜயகாந்த் சாருக்கு பயங்கரமாக ஃபாலோவர்ஸாக இருந்தோம். அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வேறு அது பர்டிகுலராக அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் நடந்ததுக்கு இந்த படம் ஹிட் ஆனதுக்கு நான் நினைக்காத விட அவ்வளோ தூரம் போனதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாட்டு ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு இதாக நான் அதை பார்க்குறேன். பண்ணுறேன்ட்டார்.
நான் ஃபோன் பண்ணி ப்ரொடக்ஷனில் சொல்கிறேன், ஹரிஷுக்கு சொல்கிறேன், நம்பவே மாட்றாங்க. ஏங்க நீங்கள் அது சொல்லிட்டீங்களா, அந்த மேட்டரை சொல்லிட்டீங்களா, அந்த மேட்டரை சொல்லிட்டீங்களா, ஃபுல் கதையும் சொல்லிட்டீங்களா, ஃபுல் கதை இல்லை ஃபுல் கதை கேட்கல, இல்லை தப்பாயிடும், நீங்கள் ஃபுல் கதை சொல்லுங்கள். ஈவன் நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஷூட் போகிறோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாரு, அப்போவும் ப்ரொடக்ஷனில் சொல்கிறாங்க கதை ஃபுல் நரேட் பண்ணிடலாம், எதுக்கும் ஒரு தடவை அவர் அன்றைக்கி என்ன மைண்ட் செட்டில் இருந்த இடத்துல ஃபுல் நரேட் பண்ணிடலான்னாரு. நான் ஃபோன் பண்ணி ஏன்னா இந்த மாதிரி அப்படின்னோடனே எனக்கு வயசு 40, நான் வந்து அந்த ஹீரோயினுக்கு அப்பா, அவ்வளோதானே, வேறு ஏதாவது இது இல்லாமல் வேறு ஏதாவது புது குண்டு ஏதாவது இருக்கா, அதை மட்டும் சொல்லு அப்படின்னாரு. இல்லை அதை தாண்டி அப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். அதுதான் சொல்கிறேன், அது அமைஞ்சது தான், அதுதான் அது வந்துருச்சு, எனக்கு இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. பெஸ்ட் பாயிண்ட் என்ன நீங்கள் சொன்னதில்ல, அதை நான் கொஸ்டினும் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், நான் கொஸ்டின் பண்ணல அவர், ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நான் கேட்டேன்னா எனக்கு சமாளிக்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார். அந்த காரணத்தில் எனக்கு அது எனக்கே தெரியும் அது ஒரு காரணம்னு, அதையே என்ன கேட்டுக்கிட்டு. கரெக்ட். அதனால் அதை நான் விட்டுட்டேன். அந்த இதை நல்லது நடக்கும்போது கேள்வி கேட்கக்கூடாது. ஆமாம், ஏற்றுக்கணும். கெட்டது நடந்தால் கூட ஏன்னு கேட்கலாம், நல்லது நடக்குது அதையே நான் போய் கேட்டுக்கிட்டு, அதனால் நான் அப்படியே அதை விட்டுட்டேன். தமிழரசனுடைய சைல்ட்ஹுட் ட்ரீம் என்ன இருந்துச்சு? சத்தியமாக இல்லை, எதுவுமே இல்லை. நோ ட்ரீம்ஸ், நத்திங். டெய்லி ஸ்கூல் முடிச்சா விளையாடணும், சண்டே எப்போ வரும் விளையாடணும், மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், விளாட்ற மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இவ்வளோதான். கிரிக்கெட்டை சுற்றி தான் இருந்துச்சு. மேட்ச் விளாடணும், சாட்டர்டே சண்டே மேட்ச் விளாண்டுட்டே இருக்கணும், சீக்கிரம் இருட்டாயிடக்கூடாது, முக்கியமாக சாட்டர்டே சண்டே மழை வந்துடக்கூடாது, இவ்வளோ தான் இருக்கும். முந்தின நாள் வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சதுன்னா அது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலை வரைக்கும் இருந்துடக்கூடாது, பிச்சு ஈரமாக இருந்துடக்கூடாது, இவ்வளோ தான் ஆசைகள் அந்த நேரத்தில். இது எப்போன்னு சொன்னால் நான் காலேஜில் போய் அது ஹாஸ்டலில் இருந்த வரைக்கும் எனக்கு இவ்வளோ தான் ஆசை. நான் வந்து உங்களை ஒரு சின்ன பையனாக டவுசர் போட்டு இமேஜின் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கதையெல்லாம். அதுதான் சொல்கிறேன். இல்லை நாங்கள் காலேஜ் வரைக்கும் எனக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு, கிரவுண்டு வெட்டாயிடக்கூடாது, என்ன நடந்தாலும் மேட்ச் விளாண்டுறணும், அது ஒன்று தான் இருந்துச்சு. அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா படம் பார்ப்போம். அப்படி பார்க்க ஆரம்பித்தது தான் தெலுங்கு படங்கள். நைஸ். அதில் நான் பார்த்த படம் வந்து விக்ரமா கூட ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு படமே அந்த படம் பார்த்துருக்கீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ரவிதேஜா சார் ஃபேன் ஆகிட்டேன், எனக்கு பயங்கரமாக பிடிச்சிச்சு விக்ரம். அதுக்கப்புறம் கிக்கு, ஆமாம், டான் சீனு, இது எல்லாமே நான் ஒரு என்னென்ன இருக்க குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெலுங்கு ஃபாலோவராகவே அந்த படங்களை பார்க்கவே ஆரம்பிக்கிறேன். என்னடா இப்படி, அதாவது அந்த மீட்ரு நமக்கு பிடிச்சதுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அந்த படம் பார்க்குற ஃபீல் இருக்குல்ல, ஈவன் நம்ம ஊர்லேயும் கூஸ் பம்ப்ஸ் படம், பட் அது ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கன்விக்ஷன். இன்னொன்று இது எப்படா நம்பி இப்போ அது வந்து அப்போயோட இப்போ எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று ஒரு ஓவர் த டாப் எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படா நம்ப வைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த எழுதி அதை அப்படியே எடுக்கிறது இருக்குது இல்லைங்களா. அதுக்கப்புறம் அதுலேயும் அந்த எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அந்த படம் கடைசியாக வந்து அந்த முத்தாம் கொடுப்பாங்க எஸ்எஸ் ராஜமௌலி, அந்த இது பார்த்தா எல்லா படத்துலையும் அது வரும். அதுக்கப்புறம் நினச்சோன்னே அதுக்கப்புறமா தாங்க தெலுங்கு பக்கமே போகிறேன் நான். அதுக்கப்புறம் கபர் சிங் பார்க்குறேன், அதுக்கப்புறம் அத்தாரிட்டிக்கு தார்தி மோஸ்ட் ஃபேவரட். அது திரிவிக்ரம் சார் படங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஜூலைலாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஜூலை எனக்கு அவரோட ரைட்டிங் பயங்கரமாக பிடிக்கும். எனக்கு டயலாக் வந்து கமர்ஷியலில் பயங்கரமாக பிடிச்சது வந்து எனக்கு திரிவிக்ரம் சாரோட டயலாக் பயங்கரமாக பிடிக்கும். சின்ன சின்ன அரவிந்த சமேதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் படம் இருக்கும், என்டிஆர், ஆமாம், ஜூனியர் என்டிஆர். அதில் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அவர் வந்து சமாதானத்துக்கு போராடிக்கிட்டு இருப்பார், அப்போ போய் ஒரு கதை சொல்லுவார், இந்த மாதிரி இப்படி இருந்தவர் இப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயலாக் அது ஒரு கதை அந்த படத்தோட மொத்த இதையும் மாற்றும், அந்த வில்லனையே இதாக்கும். எனக்கு அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன். அந்த இதெல்லாம் நான் யோசிப்பேன், நான் டயலாக் எழுதுனா இப்படி எழுதணும். ஏன்னா அப்போலாம் நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். இந்த படம் வரும்போது நான் சினிமாவில் இருந்தேன், நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரிவிக்ரம் சீனியர்ஸ் படம் அவர் படம் வந்தால் போய் தேட்டரில் பார்க்குறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்போ அந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், அந்த டயலாக் நான் இப்போ வரைக்கும் எப்படியாவது வேறு மாதிரி பண்ணி ஏதோ ஒரு படத்தில் நம்ம படத்தில் யூஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இது. இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு படத்துலையே ஒரு சீக்வன்ஸ் நான் அப்படி யோசிச்சிருக்கேன். அது நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் போஸ்டர் இதுக்கப்புறம் எந்த சீனை நான் சொல்லுவேன். அதாவது நான் சொல்கிறது அந்த டயலாக் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, அவர் கதை சொன்ன முறை இருக்குல்ல, அந்த கதை சொன்ன முறை இருக்குல்ல, அதாவது ஒரு ஹீரோவும் வில்லனும் பேசிப்பாங்க, ஹீரோ சைடும் வில்லன் சைடும், இவர் எமோஷ்னலாக ஒன்று சொல்லுவாப்புல, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இது. எனக்கு ஒரு ஃபிலிம் லவராக இப்போ சினிமா பார்த்து வளரும்போது இது ஒரு முக்கியமான டிரான்சிஷனுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் நமக்கு மற்ற கேட்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம முதல்ல தமிழ் படம் மட்டும் தான் பார்ப்போம், மற்ற படம்லாம் அந்த படம்லாம் என்னடா அந்த மூடில் எல்லாருமே ஒரு டைமில் இருந்திருப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மற்ற படங்கள், மற்ற லாங்குவேஜ் படங்கள், மற்ற ஊர் படங்கள்லாம் பார்த்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட பிரான்ச்சஸே இன்னும் பெருசாகுதுன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக தெலுங்கு படம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு படம்
ராம்காம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லாருக்கும், மேடையில் சொல்லிட்டே இருப்பேன். அந்த படம் கேட்குறவங்க எல்லாமே அந்த கேட்டு முடிச்சுன்னு சொல்கிறது ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்குது, தெலுங்கு படம் மாதிரி இருக்குன்னுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அது 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 எனக்கு மீட்டரே நான் அப்படி தான் எடுத்தேன். கொஞ்சம் சினிமேட்டிக் மீட்டர் தான் அது. அந்த சினிமேட்டிக் மீட்டர் தான். அதை கேட்டு முடிக்கும்போது இது தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் ஒர்க் ஆகணும் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இது தெலுங்கில், தமிழை விட தெலுங்கில் பண்ணால் 2 வருஷமாக அதை நான் சொல்கிறேன். அதுவும் இப்படி தான் 2.5 மணி நேரம் நரேஷன். அந்த படம் மோர் கான்ஃபிடென்ட், இதை விட பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அந்த கதை தான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அதில் ஒரு எனக்கு வர ஹீரோயின் கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டரை வச்சு 2 பேரும் இது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இது சொல்லுவேன். அப்போவும் நரேஷன்ஸுக்கு நான் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த படம் நடக்கலைங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய இது இருந்துச்சு. எல்லாரும் ஆனால் சொல்லும் போது இது தெலுங்கு படம் மாதிரி இருக்குது. என்ன காம்ப்ளிமெண்ட். எனக்கு அது பயங்கர காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக எனக்கு சினிமானா எனக்கு ஓகே நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம் எல்லாம் ஓகே. பட் எனக்கு சினிமானா என்ன ஞாபகம் வரும்னா அது ஒரு தேட்டரில் பார்க்குற படம். தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஹீரோக்கு எலிவேஷன்ஸ் இருக்கணும், கூஸ் பம்ப்ஸ் இருக்கணும், ஒரு ஹோல்சம் இது வரணும். அதுதானே நமக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற ஃபிலிம் மேக்கர் வந்து கொஞ்சம் தீனி போடுவான். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு என்ன ஓப்பனாக பிளாங்காக ஒரு சினிமானா என்ன வரும், அது ஒரு சினிமா தேட்டரு செலிப்ரேஷனு இதுதானே, சாங்கு தானே. ஸோ தெலுங்கு படம் அந்த பையன் சௌமித்ரன் நினைக்கிறேன் அவன் பேர், அவன் தான் எனக்கு தெலுங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது பயங்கரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மகதீரெல்லாம் கரெக்டாக பாருங்கள். நான் நினச்சிட்டு ஒன்று படம் பார்க்குறேன், எனக்கு வந்த படங்கள் எல்லாமே அந்த தெலுங்குடைய மிகப்பெரிய படங்கள். மகதீரா, மாவீரனா. நான் மாவீரனா பார்க்கல, மகதீராவே பார்த்தேன், தெலுங்காவே பார்த்தேன். இன்னொன்று எனக்கு அப்போ தெலுங்கு சுத்தமாக புரியாது ஓகேங்களா. ஆனாலும் எனக்கு அந்த படம் பயங்கர எமோஷனல் கனெக்ட் ஆகுது. நான் எந்த அளவுக்கு தெலுங்கு சினிமா லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் படங்கள் பார்த்து தெலுங்கு பேசவே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு புரியும் இது. அப்புறம் சத்ரபதி இன்டர்வல் பிளாக்கு எனக்கு அந்த அந்த மருதமணி சாருடைய அந்த 6 இதெல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு அதுதான் ஆசை. எனக்கு படம் பண்ணால் அதுதான் பண்ண ஆசை. இந்த படத்துலேயே நான் வந்து ஒரு வேலை பார்த்துருப்பேன் லவர் வந்துலே. என் பேரை நான் முன்னாடி போடவே மாட்டேன். இந்த படத்தில் என் பேர் முன்னாடி போட்டிருக்க மாட்டேன். நான் படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த ரெகுலராக அந்த டைட்டில் போட்டதுக்கு அங்கே நான் என் பேரை போடல. எதனால்? எனக்கு என்னவோ அது அங்கே வந்தால் மட்டும்தான் எனக்கு என் பேர் ஒரு தடவை தான் வரணும், அது மெயினான இடத்துல வரணும். இப்போ பாக்கியராஜ் சார்லாம் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா, படத்தோட முக்கியமான சீனை கட் பண்ணி கதை திரைக்கதை வசனம், அதாவது ரொம்ப கேக்கையான ஒரு இடம் பிடிச்சி வச்சுக்குவார். அவருக்கே நல்லா அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்குன்னா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்குண்ணா, அவருக்கு மீட்டர் தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து மொத்த பேரும் அதாவது ஏபிசி எல்லாமே இந்த இடத்துல கைத்தட்டுவானுங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு பேரை போடுவார். கதை திரைக்கதை வசனம். இன்னொன்று அந்த இடத்துல மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி அது புத்திசாலித்தனமான சீனாக, அதாவது அவரை புத்திசாலியாக காமிக்கிறது கூட இருக்காது, அவரை கலாய்ச்சிக்கிற சீனாகவே இருக்கும். அது நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் அவர் என்ன நினைக்கிறாரோ இது அந்த இடத்துல நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார். அங்கே போடுவார் பேர். அவரோட மோஸ்ட் எனக்கு அவரு பயங்கரமான ஒரு அந்த டைமில் வேட்டியம் அடிச்சுக்கிட்டேன். சாந்தனும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமர்ஷியல் படம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதாவது ஒரு பையன் முன்னாடி அப்பா ஹீரோவாக இருப்பான், ஒரு பையனுக்கு தான் ஹீரோன்னு அவங்க அப்பா எப்படிலாம் சமாளிக்கிறாருன்னு இருக்கு. ஆமாம், அதில் திடீர்னு பயில் பண்ணுறாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சண்டைக்கு இவர் வேற ஒத்துக்குவார். ஐயோ நான் வேற இப்போ என் பையன், ஆனால் அவருக்கு ஆசை இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுடலாமா இல்லை தனியாக இப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று இடிச்சு இப்படி பறந்து போய் இன்னொன்னே அவன் பயில் பண்ணுறாங்கன்னா வந்து அதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். அந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல, அதில் இன்னொன்று அவர் ஸ்டைல் ஆஃப் ஒரு ஹீரோயிசமோ அவர் ஸ்டைல் ஆஃப் ஒரு இது இருக்குது. அவர் ஹீரோயிசம் பார்த்துருக்கீங்களா, அவர் கலாய்ச்சிக்கிறது இன்று போய் நாளை வாழ இருக்கட்டும், அதுதான் பண்ணுவார். அவருக்கோட ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சு அதை பண்ணுவார். ரொம்ப அன்சீரியஸ் ஹீரோ. ஆமாம், அவர்லாம் முன்னாடியே நம்ம இப்போ ஒரு இலக்கம் சொல்கிறோம்ல, அவர் அதுக்கு முன்னாடி ஹீரோயிசத்துக்கு வேறு ஒன்று வைப்பார். என்னை நானே பகடி பண்ணிக்கிறேன்டாங்கிறது வந்து ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமாக பண்ணி அதோடைய பேபேக்கை வச்சு ஒரு ஹீரோயிசம் பண்ணுவார். இங்கே அவரை கலாய்ச்சிருவாங்க, முக்கியமான நேரத்தில் அதையே சீரியஸாக மாற்றி ஆடியன்ஸை ரூட் பண்ண வச்சுருவார். கரெக்ட். அவர் என்ன எடுத்தோடனேலாம் இத்தனை படம் ஹிட்டு நினச்சிருந்த ஒரு 10 படம் ஹிட்டு 20 படம் ஹிட்டு, அவர் டேரெக்டாக சண்டை போடவே மாட்டார். அவர் மொமெண்ட்டுக்கு அந்த ஹை மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவார், ஸ்க்ரீன் பிளேல இடம் கொடுப்பார். அவரை முன்னாடி நிறுத்தவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரு இந்தியா பெரிய எனக்கு ஸ்டில் தாவணி கனவுகள் வந்து மறக்க முடியாத படம். இதுதானே தேட்டரில் காசு முடியாத படம். தேட்டரில் காசு போடுறது ஒன்று. இன்னொன்று அப்புறம் சிவாஜி சார் சாமி கும்பிடுவார். அவர் ஒரு நாத்திகர், இவனுக்காக சாமி கும்பிடுவார், இந்த கேரக்டருக்காக சாமி கும்பிடுவார். அதெல்லாம் வந்து நீங்கள் நாத்திகரை தாண்டி ஒரு ஹியூமன். கரெக்ட், ஒரு ஹியூமன். அவர் வந்து அதை இந்த மெசேஜை யாருக்கோ பாஸ் பண்ணும், மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. அது நீங்கள் யாருக்கு யாருக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அது பிள்ளையாருக்காக இருக்கலாம், இயற்கைக்காக இருக்கலாம். அந்த இது பண்ணுவாங்கள்ல, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் வந்து
தூக்கி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது முக்கியமான டைமில் ஏறிடுச்சு பால் மேலே, நீங்கள் ஆத்திக்கிறாருங்க ஒரு செகண்ட் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பிடிச்சிடக்கூடாது, யார்கிட்ட சொல்லுவீங்க? யார்கிட்டயோ சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான அது ஒரு கரெக்ட் மொமெண்ட்டு. இன்னொன்று அந்த ஃபைட்டர் வந்து உண்மையாகவே அடிச்சிருவார். உடனே இவர் போய் டைரக்டர்கிட்ட சார் நீ அடியா. அப்புறம் ராதிகா மேம் கூட தனியாக நின்று ரெகர்சல் பார்ப்பார்ல, என்ன நடிக்கிறாரு அவர் அப்படின்னு. ஐயோ அது எத்தனை படத்துக்கு அதுக்கப்புறம் வந்துச்சு தெரியும். அதே மாதிரியான ஒரு எங்கேயோ நடக்கிறது வந்து மெயின் ஆள் பார்த்து அதெல்லாமே அதான் எல்லாத்துக்குமே ஒரு இதாக இருந்திருக்கு. அதெல்லாம் எப்படி அவர் மூளை எப்படி அதுக்கெல்லாம் வேலை செஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாகவே நான் அதை நினைக்கிறேன், தாவணி கணக்குகள் தான். ஆமாம், அது வந்து பர்சனலாகவே என்னடா என்னென்னவோ நடக்குது இந்த படத்தில். ஃபேமிலிக்காகன்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு ஹீரோஸ் ஜேர்னி வந்து அதில் நிறைய சேஞ்சஸ். இப்போ அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் நம்ம ஒரு இடத்துல ரூட் பண்ணுறோம்ல, அது நம்மளே இப்போ தான் நமக்கு அந்த வார்த்தைலாம் தெரியுது. ஆமாம், ரூட் பண்ணுறது அதெல்லாம். ஆமாம், அதெல்லாம் சினிமா வந்ததுனால டிஸ்கஷன் ஆனதுனால சில பேர் கூட பழகி அவங்க சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிற கிராஃப்ட் எல்லாமே எனக்கு அப்படி தான். கரெக்ட். நான் வந்து இந்த படம் எனக்கு கால் பண்ணும்போது 2-3 வார்த்தைகள் எனக்கு என்ன சில விஷயங்கள்னா, இதெல்லாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேங்கிறத புரிய வைக்கிறதுல தான் எனக்கு பெரிய பிரச்சனை வரும். நான் ஃபேக்காக பேசிகிட்டு இருக்கிறேனா இல்லை அப்படி இல்லாமல் இது எப்படி இவங்களுக்கு நான் சொல்கிறது உண்மைதானே இவங்களுக்கு எதை வச்சுடா புரிய வைக்கிறது. மேபி கொஞ்ச நேரம் பேசி அவங்களுக்கு என்னவோ அப்படி தான் இருக்கணும். நிஜமாலுமே இப்போ சொல்லுவாங்க இந்த படத்தோடைய ஃபிலிம் லாங்குவேஜ் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்குன்னுவாங்க. எனக்கு சத்தியமாக ரொம்ப நேரம் நான் அதுக்கப்புறம் என் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இது அவங்களுக்கு நிறைய தெரியும்ல, அவங்ககிட்ட கேட்பேன் ஃபிலிம் லாங்குவேஜ்னால் அவங்க எதை மீன் பண்ணுறாங்க, எதை மீன் பண்ணி இது ஃபிலிம் லாங்குவேஜ் நல்லா. ஏன்னா இப்போ நம்மகிட்ட ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அது எதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கன்டினியூ பண்ண ட்ரை பண்ணணும்ல. கரெக்ட். எனக்கு அதில் எதுன்னு தெரில, அந்த பர்டிகுலராக எதை மீன் பண்ணுறாங்க, எது இப்போ உங்களுடைய ஃபிலிம் லாங்குவேஜ் மீட்டர்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கொஞ்சம் போனால் கிரிஞ்ச் ஆகிடும், கீழே வந்தால் ஃப்ளாட் ஆகிடும், அதுக்கு நடுவில் ஒரு கோடு போயிட்டு இருக்குல்ல, பேலன்ஸு. மேபி இதை வேறு மாதிரியும் சொல்லியிருக்கலாம். இப்போது மேபி அந்த புடவை சீன் நான் சொல்லுவேன். அந்த இல்லை நான் சொல்கிறது மடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன் நீ வந்து ஒரு புடவையில் படுக்க மாட்டியா, டெய்லி ஒன்று எடுப்பியா. ஆமாம், அந்த இடத்துல ரொம்ப எமோஷனலாக போயிருந்தால் அது கிரிஞ்சாக மாதிரி இருக்குமோ. வந்தவொடனே புருஷனை முன்னாடி வந்து ஒரு மாதிரி லவ்வாவோ இல்லை பேசிக்கிட்டோ அந்த மாதிரி இருந்தால் அது கிரிஞ்சாக இருக்குமோ. அதை வந்து நம்ம வந்து இப்படி பேசுறதுனால ஓகே இதைத்தான் சொல்கிறாங்களோ என்னோடய ஃபிலிம் லாங்குவேஜ்னு. பட் அந்த ஒரு சீனை வச்சு என்னால் சொல்ல முடியல. பட் நான் புரிஞ்சுக்கிட்டது இப்போ இது கரெக்டாக தெரியாது, ஏன்னா எனக்கு இன்னும் தெரில. எனக்கு என்னோடய ஃபிலிம் லாங்குவேஜ்னா ஒரு படம் பண்ணுவேன்ட்டு என்ன ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கோ எனக்கு தெரியல. இல்லை ஏதோ ஒரு மொழி இருக்குது, அது பத்திரமா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது என்ன தெரிஞ்சால் தானே பத்திரமா வச்சுக்க முடியும். என்னத்தையாவது பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கிராஃப்ட்னுவாங்க. நான் கிராஃப்ட் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், பயங்கரமான சினிமாட்டோகிராஃபரி, பயங்கரமாக எடிட் பண்ணி இது மாதிரி இருக்குது. பட் எனக்கு அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க? இல்லை நீங்கள் இதுக்கு இதுதான் வேணும்னு ஒன்று முடிவு பண்ணுறீங்கல்ல. இப்போது உதாரணத்துக்கு எனக்கு இது நிஜமாலுமே வேறு ஒரு படத்துலேருந்து எடுத்து சொல்ல, ஏன்னா அது வேறு ஒரு அர்த்தமாக கூட இருக்கலாம். அதனால் நான் என் படத்தை தான் சொல்கிறேன், ஏன்னா நான் எடுத்துட்டேங்கிறதுனால. இப்போ அந்த தினேஷ் சாரும் ஹரிஷ் கல்யாணும் மீட் பண்ணிப்பாங்க வீட்டில். மேலே சஞ்சனா கூட என் ஆள் வந்திருக்கான்னு, நம்ம ஆள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பிளான், ஆக்சுவலாக அங்கே வந்து ஆட்டமா தேரட்டமா சாங் வரும். அந்த சாங் அப்போ ஃபஸ்ட்டு அந்த ரைட்டிங்கில் அது கிடையாது, அங்கே ஒரு ஆட்டமா தேரோட்டமா சாங் கிடையாது. அங்கே என்ன இருந்ததுன்னா மியூசிக் தான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆர்ஆர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். 2 பேரும் மீட் பண்ண, நான் எடிட்லாம் போஸ்ட்லாம் முடிஞ்சு எடிட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் ஆகலை, எனக்கு அது ஒர்க்கே ஆகலை. என்னடா இது, இந்த சீனை என்னால் காமெடியாகவும் ட்ரீட் பண்ண முடியல, இது காமெடியான சீக்வன்ஸாகவும் எனக்கு படலை. சரி இதை சீரியஸாக ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னா அது சீரியஸான சீனாகவும் இல்லை இன்னும். அப்போ ஆனால் எனக்கு எதுவும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. எடுத்து முடிச்ச பிறகு எப்படி ட்ரீட்மெண்ட் மாற்றுவீங்க? சொல்கிறேன் கேளுங்க. ஐ மீன் அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லைங்க அப்பவும் மாறலன்னா விட்டுடலாம். இல்லை அது எப்படின்னா இப்போ ஒரு ஆர்ஆர் வந்து நான் ஒரு சில நேரத்தில் பூஸ்ட் பண்ணும், ஒரு சில நேரத்தில் இறக்கி விட்டுரும். சில இடத்துல சவுண்டே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப இதாக இருக்கும்ல. நானும் ஷானு கேட்குறோம், ஷான் இல்லை அவராலையும் என்னை அவரால் புரிஞ்சிக்க முடியல அந்த இடத்துல. நான் ரொம்ப ஏதோன்ட்டு இருக்கேன். அப்போது இன்னும் வேறு ஏதோ மிஸ் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு லைஃப் வேணும் அந்த இடத்துல. அப்படின்னா இந்த இடத்துல லைவாக விடணும். நீங்கள் ஆர்ஆரே போடாமல் விட்டாலும் தியேட்ரிக்கல் மூமெண்ட் மிஸ் ஆகுது. ஏன்னா 2 பேரும் ரொம்ப, நான் பெருசாக நினைக்கிறேன் அப்படி, அது 2 பேரும் மீட் பண்ணிக்க ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாமனார்னு அவனுக்கு தெரியுது அந்த இது. அப்போது அந்த டிவியில் வந்து சும்மா டிவிக்காக மட்டும், டிவி இருக்கே அதுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நாங்கள் வந்து ஆட்டமா தேரோட்டமா நான் முடிவு பண்ணிட்டேன். என் படத்தில் அது ரொம்ப அதீதமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, விஜயகாந்த் சார் சாங்கை முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த சாங் ஓடிட்டு இருக்கும்போது அதோட இன்டர்லோடு ஒன்று வந்துச்சு. அந்த நடுவில் ஒரு இன்டர்லோடு ஒன்று வரும், ஒரு மாதிரி ஹாண்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா அந்த பாட்டே ஒரு பக்கம் செலப்ரேஷனாக இருக்கும், அது கூட ஒரு சர்ச்சிங் இருக்கும். அந்த இன்டர்லோடு வந்தோடனே இது கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், அப்போ ஒன்று பண்ணுவோம், இந்த சாங்கை சும்மா அப்படியே அவன் வைக்கும்போது கொஞ்சம் இது பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சு அதுக்கப்புறம் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் அதை தான் எதிர்பார்த்தேன், எனக்கு அதுதான் தேவைப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஏன்னா எனக்கு அந்த சீனை லைவாக விடுறதுல தான் எனக்கு உடன்பாடு. அதை நான் வந்து எதுவுமாவே சொல்லலை, நீ அது ஒரு காமெடி சீனு, அது ஒரு சீரியஸான சீனுன்னு. அப்போ ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒன்று எனக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இடத்துல இந்த பாட்டை ஃபைனல் பண்ணணும்ல, நான் இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட் ஃபீலிங்கில் நான் வச்சேன்ல, அதுதான் நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இதைத்தான் நான் ஒரு மேபி சொல்கிறாங்களோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது மாதிரி இந்த சீக்வன்ஸு இவ்வளோ போதும், அதாவது இப்போ அந்த புடவை சீனை நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம், கரெக்ட், இது போதும்பா. இப்போ நிறைய பேர் நமக்கு நிறைய சஜஷன் கொடுப்பாங்க, ஆனால் அதெல்லாம் வேண்டாம், நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்ல, இந்த கதையை நான் இப்படி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்கல. ஸோ அதுவாக இருக்கலாமா அப்படிங்கிறது, இல்லைன்னா நான் 2 படங்களை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னங்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இயர் போடாமல் பால் ரேட் வச்சு போட்டிருந்தீங்க, அதெல்லாம் கூட அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் வேறு வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தீங்க? பெட்ரோலுக்கு விலை வச்சுருந்தேன். அது அப்புறம் ஞான் தானே கேஸ் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு படம், மலையாள படம், ஆமாம், அதில் இருந்துருச்சு. ஆனால் எனக்கு அந்த ஐடியா விடுறதுக்கு மனசு இல்லை. அப்போ யோசிச்சு பார்த்தா அவர் வச்சது நல்லதாக போச்சு, இதுதான் இதுக்கு நல்லதுடா. கரெக்ட், இதுதானே நல்லது. ஆமாம், அது உங்களுக்கு தெரியுதுல்ல, எனக்கு அப்போ தெரியலையே. நான் வந்து பெட்ரோல் தான் வச்சுருந்தேன். பெட்ரோல் 58 ரூபாய் இருந்த காலம், அதுக்கப்புறம் பெட்ரோல் 91 ரூபாய் இருக்கிற காலம், 92 அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். நான் அப்படி பொலிட்டிக்கலாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லை, இதுதாங்க பெஸ்ட் டெசிஷன். படம் கிரிக்கெட்டை பற்றி இன்னொன்று, அதனால தான் ஃபஸ்ட்டு நான் அவாய்ட் பண்ணேன். எல்லாமே கிரிக்கெட் அப்படின்னு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. அதாவது நான் ஒரு கிரிக்கெட் படம் பண்ணுறேன், அதுக்காக நான் உள்ளே இருக்கிற பேர்லாம் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலினே வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது புரியுது, எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் இது ஏன் ஒர்க் ஆச்சு நான் நினைக்கிறேன்னா, எல்லாருமே அந்த காசு கொடுத்து பால் வாங்கியிருப்போம்ல, அது புரிஞ்சு. இது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, இது என் கண்ட்ரோலில் இருக்குது. மீனிங் ஒரு வியூவருக்கான ஒரு ஆமாம்ல அந்த மூமெண்ட். அது எனக்கு அங்கேயே ஒரு மீட்டர் இருக்குன்னு தோணிடுச்சிங்க இந்த படத்தில். ஐ திங்க் மீட்டர் தான் எல்லோரும் உங்கள்கிட்ட லாங்குவேஜ்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணல. மேபி அதான் அது இன்னும் கொஞ்சம் புரியறதுக்கு வேணும் இப்போ தான். ஏன்னா நான் இப்போவே இல்லை, ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கேன். டிஃபைன் ஆகிக்கக்கூடாதுன்ற. இல்லை, டிஃபைன் ஆகிக்கக்கூடாதுல்ல, எனக்கு தெரியல, அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது இல்லை இப்போ வரைக்கும். போயிட்டுருக்கேன், பார்க்கலாம் அப்படி இருக்கேன் நான். ஸோ சின்ன வயசில் கிரிக்கெட்டு பெரிய ட்ரீம்ஸ் இல்லை, ஜாலியான ஒரு பையனாக இருந்திருக்கீங்க. எப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும்ல, இந்த லைஃப்பை நம்ம கடத்திட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். நடுவில் நமக்கு திடீர்னு எக்ஸிஸ்டென்ஷியல் கொஷின்ஸ்லாம் வந்துடும், நமக்கே ஒரு பயம் வந்துடும். அதெல்லாம் எப்போ வர ஆரம்பிச்சிது? அது நான் சிவில் இன்ஜினியராக இருக்கும் பொழுது எனக்கு பயம் வந்துச்சு. கான்ஃபிடென்ட் இல்லை, பயம்னா எனக்கு சிவில் இன்ஜினியர் பிடிக்கல. படிக்கும்போதில் அது அப்பாவுக்காக தான் போனேன். அப்பா கொத்தனார், அதனால் அவர் வந்து சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அதுக்காக தான் போனேன். நல்ல கனவு ஆக்சுவலாக. ஆமாம், அவருக்கு அதை நான் இப்போ மாற்றிட்டேன். என்னென்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்போ தான் ஆரம்பிச்சிது. இந்த கவுன்சில் நல்ல வேலை, அப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ட்ரன்ஸ் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். மேபி யோசிப்பேன், என்ட்ரன்ஸ் இருந்தால் விஸ்காம் பண்ண போயிருந்திருப்போம் போல், அப்படி கூட யோசிப்பேன். பட் தெரில, கவுன்சிலிங் இருந்துச்சு. நான் அண்ணா ஃபஸ்ட் டைம் சென்னை, அதான் ஃபஸ்ட்டு சென்னை, ஓகேங்களா. நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறேன், அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. ஐயோ, பயங்கர பயமாக இருந்துச்சு எனக்கு. ஆமாம், உட்கார வச்சிட்டாங்க. என்ன ஊர் அப்படின்னு கேட்குறாரு அவங்க, அந்த சிஸ்டத்தில் இருக்கிறவர். என்ன ஊர் ஃபஸ்ட்டு ஊர் கேட்டாங்க. செக்ரிகேட் பண்ண சொன்னேன் மெட்ராஸ் அப்படின்னேன். நான் மெட்ராஸ் தான் சொன்னேன், எனக்கு சென்னைன்னு தெரில, அப்போ எனக்கு ஏனோ வரல. மெட்ராஸ்ன்னேன். கோயம்புத்தூர் அப்படின்னு எங்கள் அப்பாகிட்டேருந்து வருது. நான் அப்படியே பார்க்குறேன், சரி ஊரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, மெட்ராஸ் மக்களே தப்பாக எடுத்துக்காதீங்க, சென்னையில் இருந்தால் கெட்டு போய்டுவேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து சரி ஓகே இது அவர் எடுத்துட்டோம். என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னாரு. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னேன். சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறாரு. ஒய் மேன், அப்புறம் நான் எதுக்கு மேன் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா சிஎஸ்சி என்னுடைய ஆசைலாம் கிடையாது, அதுதான் மெயின் ரீசன். சரி, இருக்கிறதுல கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கொஞ்சம் இன்ஜினியர்னால் கொஞ்சம் இது சொல்கிறானுங்களேங்கிறதுக்காக மட்டும்தான் ஓகே சொன்னேனே தவிர, அவருக்கு ஸ்ட்ராங் ரீசன் இருந்திருக்கு. கரெக்ட், அதனால் அது ஜெயிச்சிருச்சு. எனக்கு அப்படிலாம் இல்லை, இதுவும் எனக்கு ஆப்ஷன் தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னா. ஆனால் எனக்கு செம்ம டென்ஷன், செம்ம கடுப்பாயிட்டேன் நான்.
எனக்கு அதுக்கப்புறம் ரிட்டன் ஊருக்கு வர்றதுலேருந்து ஒரு ஃபார்ம் வேறு கொடுப்பாங்க. அப்போ பஸ்ஸில் ஃப்ரீ, நீங்கள் கவுன்சிலிங் வந்துட்டீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டு சென்னை வீடு ஃப்ரீ கிழிச்சு போட்டு போயிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு 200 தண்ட செலவு பண்ண, 300 400 தண்ட செலவு. அப்போ 90 நினைக்கிறேன் டிக்கெட்டு 3 பேருக்கு. எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணோன்னு எங்கள் அம்மா வேறு கம்முன்னு வாடா அப்படிங்குது. நாங்கள் அப்புறம் ஊருக்கு போயிட்டேன். என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா என் கூட படித்தவன் எல்லாம் சிஎஸ்சி ஐடிங்கிறான். எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சிவில் எடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு ஏரிலாம் போய் உட்காந்துருப்போம், அங்கே தான் உட்காந்துருப்போம். நான் விளையாடவே போகல. எனக்கு என்னடா நான் போய் எப்படா சொல்கிறது சிவில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொன்னேன் இந்த மாதிரி சிவில் இன்ஜினியர்ரா அப்படின்னேன். வழக்கம் போல் சிரிச்சிட்டானுங்க. ஏன்னா மீதி எல்லாம் அப்போ ஐடி தானே ஒரு இருந்துச்சு. அப்புறமா ஒருத்தன் மட்டும் சொல்கிறாரு, இன்ஜினியர்னாலே ஃபஸ்ட்டு சிவில் தான்டா, உன் பிள்ளை இன்ஜினியராக இருக்கான்னு சொன்னால் முதல்ல வீடு கட்டுறானா தான்டா கேட்பாங்க, இன்ஜினியர் தான்டா அப்படின்லாம் ஒருத்தவன் மட்டும் ஆறுதல் படுத்துகிறான். ஆனால் அவன் ஆர்ட்ஸ் காலேஜ், அவன் ஆர்ட்ஸ் அவன் இது கிடையாது. அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான், இல்லை மச்சான் நீ வந்து 1 year அரியர் இல்லாமல் வந்துட்டின்னா நம்ம மாற்றிக்கலாம்டா. இதை பாருங்க, கேங்குக்கு ஒருத்தரமா போல. ஆமாம் மாற்றிக்கலாம்டா அப்படின்னா. அந்த நம்பிக்கையில் நான் கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டேன். போனால் ஃபஸ்ட்டு செம்மே அரியர். எந்த சப்ஜெக்ட்? மேக்ஸில். ஆக்சுவலாக இன்டர்னலில் நான் தான் ஒரு இதில் ஃபஸ்ட்டு இதில் சென்டம் எடுக்கிறேன். 2 சென்டம் ஒரு ஹை மார்க்கே எடுத்துட்டேன். அதில் சென்டமில் ஹை மார்க்கே எடுத்துட்டேன். ஆனால் மெயின் இதில் போய் நான் அரியர் வச்சிட்டேன். அந்த ஸ்டாஃபே நம்பலை. என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம், காலேஜில் எழுதுகிற மொதல் எக்ஸாம். அதுதான் நான் எனக்கு பயம் வந்துருச்சு. இன்னொன்று இங்கிலீஷில் எழுதுகிற மொதல் எக்ஸாமு. நான் தமிழ் மீடியம். இங்கிலீஷ் எழுதுகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்படி இருக்கும் எனக்கு? அப்படியே என்னுடைய ரோல் நம்பரை எங்கே ஃபில் பண்ணுறதுனே தெரியல. அந்த பேங்க்கில் போயிட்டு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதாப்பா. அந்த மாதிரி அங்கே உட்காந்துருக்கேன். எனக்கு நிறைய நர்வஸ் ஆகிடுச்சு. தண்ணிலாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. பூ வேணாம் அப்படிலாம் சொல்கிறேன். எக்ஸாமில் கொண்டாந்து கொடுப்பாங்களே அப்படிலாம் சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டுருக்கேன். அரியர் ஃபஸ்ட்டு. அந்த அரியரில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய எஜுகேஷன் லோன் கேன்சல் ஆகிடுச்சு. ஐயோ, அரியர் வச்சா கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு நான் என்ன நினச்சேன், கிரேடு தான் போட்டாங்க, மார்க் போடல. கிரேட் சிஸ்டம். இது எப்பறம் அந்த மேனேஜர் கண்டுபிடிக்க போகிறாருன்னு நினச்சேன். கண்டுபிடிச்சிட்டாரு. படித்தவன் தான் எங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. அவ்வளோதான். வீட்டில் இவன் கெட்டு போயிட்டான். எப்படி சமாளிச்சிங்க? யாரு அப்பாவை தான், வேறு யாரு? அதெல்லாம் எல்லா அப்பா மாதிரி தான். அப்பா தான் அடிக்கிறது, அப்பா மாதிரி தான் வெளியே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் பயங்கர என்னென்னா, நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்கிறவன். அதெல்லாம் என்னுடைய கெத்தாகவே இருந்துச்சு. இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா, அரியர்னோடனே ஃபெயிலுன்னொடனே ஒரு மாதிரி, அது ஃபெயில் தான். அரியர்னா அவருக்கு தெரியாது, ஃபெயிலு. அவர் சொன்னவர் கொஞ்சம், நீங்கள் ஃபெயில் ஆனாலும் செகண்ட் இயர் போகலாங்கன்னாலும் சொல்லி அனுப்பியிருக்கணும். ஃபெயிலுன்னு டாப்பில் நான் மறுபடியும் ஃபஸ்ட் இயரே படிக்கணுமான்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு இது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு வீட்டில். அதுக்கப்புறம் அதே அப்பா மறுபடியும் ஒரு டியூஷன் ஃபீஸு எல்லாம் நடந்துச்சு. ராத்திரி ஃபுல்லாக சண்டைலாம் நடக்குது, எல்லாம் அடிதடிலாம் நடக்குது, ஒரே அழுகாட்சியாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் அதே அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு போய் ஒருத்தன்ட்ட நிற்கிறாரு கடை வாங்க. புள்ள வந்து இந்த மாதிரி போகணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு. அதான் டியூஷன் ஃபீஸ்னால் காலேஜ் ஃபீஸ் இயரில். அதே அப்பா தான் வாங்கிட்டு வந்து இந்த போய் படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசலை. அதான் கோவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்து, வழக்கம் போல் எங்கள் அம்மா தான் நடுவில் எங்களுக்கு இது கொடுத்து அனுப்புகிறாங்க. முடிவு பண்ணுறேன், இதுக்கப்புறம் ஒழுங்காக படிச்சிடணுடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்டென்ஷன் இருந்துச்சு. உண்மை சொல்லி எனக்கு புரியலை. இந்த 3 BHKல சொல்கிற மாதிரி நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, ஆனால் இன்ஜினியர்லாம் நீ கிடையாது. எனக்கு நிஜமாலுமே நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன், மக்கப் தான். மக்கப் ஆகி இதாகி ஆனாலும் சொல்கிறேன், நான் அப்போல்லாம் எனக்கு சினிமா ஆசைலாம் இல்லைங்க. ஆனால் அந்த ஸ்டாஃப் கேட்குறாங்க என்கிட்ட இந்த மாதிரி என்ன, சும்மா எல்லாரையும் கேட்பாங்களே ஃபஸ்ட் நாள் சம்பிரதாயம் என்ன ஆகலான்றது. ஏன் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து உட்காந்துருக்கேன், அங்கே உட்காந்துட்டு என்ன ஆகலான்னா எனக்கு புரியலையே, அப்படி இருக்குது எனக்கு. ஆனாலும் சரி, அதுக்காக விதண்டாவதுக்கு சொல்லணுமேனு டைரக்டர் அப்படின்ற சும்மா சொன்னேன். டைரக்டர் அப்படின்னு. அப்படியா, என்ன டேரக்டர்னா எனக்கு டேரக்டர் தான், டேரக்டர் மட்டும். இவங்க மேனேஜிங் டேரக்டர் என்னென்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் சினிமா டேரக்டர் தான்ப்பா. அந்த மாதிரி சினிமா டேரக்டர் அப்படின்னு உடனே அவங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆனால் ஆக்சுவலாக சும்மா தான் சொன்னேன். நான் அப்போ நான் ஃபஸ்ட் இயரில் நான் சீரியஸெல்லாம் சொல்லணும். மேபி அன்றைக்கி ஏதோ இருந்திருக்கு, டெஸ்டின் நம்மளை அந்த பக்கம் தான் இழுத்துட்டு இருந்திருக்கு. அதான் அதுவும் என்னை தேடி தான் வந்திருக்கு, நம்ம போன ரூட் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் அதுக்கப்புறம் ஒரு அரியர் மட்டும் வச்சேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சப்ஜெக்ட், டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்டு ஏதோ ஒன்று, அது பேர் மாறேன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கே ஏதோ ஒன்று வரும்.
அது மட்டும் ரொம்ப டஃப்பு. முந்தின நாள் ஏதோ ஒருத்தன் துரத்திட்டு ஓடி போய் நான் மண்டையில் அடி வாங்கிட்டேன். ஐயோ, நைட்டு ஃபுல்லாக ஒரே வாமிட்டு, அந்த மண்டையில் அடிபட்டு உடனே வாமிட்டு, நைட்டு ஃபுல்லாக தூங்கல. அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதுனா அது அரியர் விழுந்துருச்சு. அந்த ஒரு பேப்பர் மட்டும் தான். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். ஆனால் என்ன இது கிடைக்கல, லோன் கிடைக்காம போயிடுச்சு எஜுகேஷன். நான் என்ன அரியர் கிளியர் பண்ணால் லோன் வாங்கிடலான்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த அரியரை கிளியர் பண்ணவே M1 M3 எழுதும்போது தான் அதை கிளியரே பண்ணேன். 2 செம் என்னால் பண்ண முடியல. இதில் என்ன காமன்னா, நான் வந்து ரீவேலேஷன் போடுறேன்டான்னு M1 விழுந்தப்போ ரீவேலேஷன் போட்டுடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நான் தான் மேக்ஸ் பேப்பர் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். மேமும் சொல்கிறாங்க போய் போடுப்பான்னு. என் கூட ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன சொல்லிட்டான், மச்சான் வேறு எதில் வேணாலும் ரீவேலேஷன் கிடைக்குண்டா, மேக்ஸில் மட்டும் ரீவேலேஷனுக்கு இது ஆகாதரா அப்படின்ட்டான். சரி, அவன் வேறு ரோஸ்மேரி ஸ்கூல்லாம் படித்தவன், ஆள் கண்ணாடிலாம் போட்டிருப்பான், பயங்கர இன்டலெக்சுவலாக இருப்பானா. சரி இவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் போட்டாங்க. நீ வேஸ்ட்டுடா, இதுக்கு மட்டும் போடக்கூடாதா, காசு தான்டா வேஸ்ட்டுனா. காசுலாம் இப்போ ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட். ஓகேங்களா, ரீசார்ஜே பண்ண மாட்டோம்ல அந்த டைம். இல்லைங்க, இன்னொன்று வர சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சிமிலர் கதை. நானும் M1 மட்டும் அரியரு, ரீவேலேஷன் போகலான்னு யோசிக்கும் போது ரீவேலேஷனை ஸ்கேம்ட்டாங்க. ஆமாம், கடைசியில் ரீவேலேஷன் ரிசல்ட் வருது, எல்லோரும் பாஸு, இவனும் நானும் மட்டும் போடலை. ஏன்டான்னு கேட்டேன். இல்லை ரீவேலேஷன் போட்டால் நான் எப்படியும் ஃபெயில் ஆகிடுவேன், என் கூட அரியர் எழுத எவனும் வரமாட்டான்டா. ஒன்னாலே என் குடும்பத்தில் வெட்டுக்குத்து ஆயிடுச்சுடா. அந்த மாதிரி ஆயிடுச்சு அவனுடைய இது. சரிடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு அரியர். அதுக்கப்புறம் M3 அப்போ தான் M3 தான் இருக்கல கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் அப்பா நல்ல வேலை. அதெல்லாம் ஆக்சுவலாக எல்லாமே எப்படியோ தப்பிச்ச மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. நான் இப்போ யோசிப்பேன், எப்படி அது பாஸ் பண்ணேன், இப்படி இது டிகிரி எப்படி முடித்தேன், என்னால் நம்பவே முடியல. யாரோ நமக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம எங்கள் அப்பாவோடைய இதாக்காக நான் இது பண்ணிட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன் வேலைக்கு. அப்போ ஆப்ஷனே இல்லை எங்கள் அப்பாவுக்கு, எங்கே இப்போயும் எப்படி கோயம்புத்தூரே போட்டுமான்னு. ஆனால் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், இதில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்தாச்சு. சென்னையில் வந்து ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போ 4ஆவது வருஷம் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை, இது ஏதோ இதுக்கு எனக்கு அங்கே இந்த செட்டில் மரியாதை கிடைக்கிது. நான் வந்து சைட் இன்ஜினியரு, எனக்கு கீழே அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பளம் தான் எனக்கு. நான் வந்து ரொம்ப அதெல்லாம் கஷ்டம்லாம் படல. எனக்கு நல்ல சம்பளம், நல்ல அப்பார்ட்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க, கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காலைல போகலாம், இதெல்லாம் நான் எல்லாமே இருக்குது. ஆனால் என்னால் அது எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஏதோ அதுதான் மேபி 24 25 அந்த பீரியடில் எனக்கு அந்த வயசு. எனக்கு ஒரு கட்டத்தில் நான் கிராக் பண்ணுறேன், இல்லை நமக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நீ என்னடா ஆக போகிறேன்னு பார்த்தா 2 தான் எனக்கு நல்லா தெரியும். ஒன்று கிரிக்கெட்டு, இன்னொன்று வந்து இது. எனக்கு நல்லா தெரியும் கிரிக்கெட்டில் இருக்கிறது எனக்கு ஆசை தான், அது ஸ்கில்லாம் கிடையாது, அபரிதமான ஆசை, நல்ல கிளாரிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பார்த்தேன். இன்னொன்று அப்போ ஓகே எனக்கு இதுக்கப்புறம் சினிமா தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு. அப்புறம் நான் இருக்க சைட்டுக்கு ஷூட்டிங் கேட்க வந்தாங்க, பர்மிஷன் கேட்க எங்கிட்ட வராங்க, நீங்கள் நாங்கள் ஷூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஏன் இது நம்மளை எதுக்கு திடீர்னு நம்மளை தேடி இது வருது, என்ன நமக்கு ஞாபகப்படுத்து, இந்த டிஸ்டினி ஏதோ நமக்கு சொல்ல வருதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது லைட்டாக எனக்கு ஸ்பார்க் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் நானாக ஒரு நாள் போய் அப்புறம் தான் நீங்கள் என்ன சொன்ன மாதிரி எங்கள் அம்மாட்ட போய் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த மாதிரின்னு. அதை எங்கள் அம்மாவுக்கு புரியல. அப்புறம் அப்பாட்ட சொன்னேன். அப்பா ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டதும் அப்படி தான். எப்படி தினேசனை வந்து லப்பர் பந்தை ஒத்துக்கிட்டாரோ ஏன்னு எதுன்னு தெரியாமல், அதேமாரி எங்கள் அப்பா சினிமாவுக்கு போனதையும் ஒத்துக்கிட்டாரு. நான் போகிறேன்னு சொன்னே ஒத்துக்கிட்டாரு. என் லைஃப்பில் 2 முக்கியமான டிசிஷனுடைய கான்வர்சேஷன் வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. சினிமாவில் தான் முக்கியமான மொமெண்ட்டை வந்து இவ்வளோ ப்ரீஃப் பண்ணுறோம், லைஃப்பில் நார்மல் முக்கியமான மொமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்படி போயிடுது. தேவையில்லாத விஷயந்தான் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. லேகு அதை தான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம்லாம் இப்படி சடனாக கிளம்பி போகுது. அங்கே RR போட கூட இடம் இருக்க மாட்டுது. எங்கள் அப்பா போன்ட்டார். ஆனால் ஒரே கன்சர்ன் தம்பி இருக்கான். அது எனக்கே இதாக இருக்குது. சரி தம்பிக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி தம்பி நான் இருக்கிற இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டு நான் ஓடி வந்துட்டேன். பாவம் அவன் நினச்சா தான் கையை மாற்றி விட்டு. அவன் காலேஜெலாம் முடிச்சு 1 மாதம் கூட அவன் ஃப்ரீயாகவே இல்லை. என்னோடய சூழ்நிலத்துக்கு தூக்கி அவனை என் ஐடி கார்டை கழட்டி அவனுக்கு மாட்டி விட்டு குடும்பத்தை பார்த்துக்கப்பா, மாலையை போட்டு அனுப்பிச்சிட்டிங்க, அண்ணனுக்கு செலவு பண்ண காலேஜ் கட்டின கடனை நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். 2 முக்கியமான ட்ரான்சிஷனை நான் பார்க்குறேன். ஒன்று தமிழ் மீடியம் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறது. ஆனால் அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு அப்புறம் ஒரு பயங்கரமான ஷிஃப்ட்டு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்ட்டு. சிவில் இன்ஜினியராக சைட் இன்ஜினியராக இருந்துட்டு அங்கேருந்து சினிமாக்குள்ளே வரதுன்றது. இப்போ இந்த ஷிஃப்ட் 2த்துலேயுமே உங்களோட கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கிளாரிட்டியும் தேவை, கான்ஃபிடென்ஸும் தேவை. கிளாரிட்டி இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கு.
இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி பத்திரமா வச்சுக்கிட்டீங்க? தெரில எனக்கு இப்போ அப்போ வரைக்கும் இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு இன்னொன்று கான்ஃபிடென்ட் தாண்டி எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இங்கே சினிமா இருக்குல்ல, சினிமாவை வந்து என்னால் அதை பற்றி யார்கிட்ட வேணாலும் பேச முடியுது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, எனக்கு சினிமாவை பற்றி யார்கிட்ட இருந்தாலும் பேச முடியுது. சினிமாவை பேசும்பொழுது வந்து நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னோடய இடம் மாதிரி இருக்குது, எனக்கான ஜோன் மாதிரி எனக்கு இருக்குது. இதுதான் எனக்கு இதுக்கு நான் ஸ்பெஷலாக யோசிக்கலை. என்னால் படம் பண்ண முடியும் அப்படிலாம் நான் யோசிக்கலை. எனக்கு இது நான் சிவில் இன்ஜினியராக இருந்தப்போ எல்லாமே கிடச்சப்போ இது இல்லாத ஒன்று, இங்கே ஏதோ ஒன்று எதுவுமே இல்லை, ஒரு செட்டனிட்டியே கிடையாது, வீடு சரியான வீடு கிடையாது, எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இந்த மொட்டை மாடியில் இருக்கிற அந்த 1 கேவ் இருக்குள்ள ரூமு கிச்சன் மட்டும் இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும். பட் ஏதோ ஒன்று இருக்குது எங்களுக்கு, பசங்க வருவானுங்க உட்காரத்துக்கு, அங்கே எவ்வளோ இடமே இருக்காது, ஆனால் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று. எனக்கு அது அப்படியே நல்லா இருந்துச்சு. நான் அந்த நல்லா இருந்ததுனால அப்படியே இருந்துட்டேன். அதே மாதிரி நான் வந்து ரொம்பலாம் டைம் எனக்கு அடுத்தடுத்ததுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலை. அதான் என் லைஃப்பில் யாரோ வந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒரு 1 இயர் வந்துட்டு, நான் ஒரு 1 இயர் தான் வந்து படம் இல்லாமல் சினிமாவுக்கு எங்கடா போகிறேன்னு தெரியாமல் இருந்தோம். ஒரு 1 இயர்லேயே நான் சிகைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கதிர் நடித்த படம். அந்த டைரக்டருக்கு வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக நான் போனால் அவர் உடனே என்னை சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் எனக்கு வாய் அதிகம்னு சொல்லுவாங்க, நல்லா பேசிட்டே இருப்பான், கதை பேசுகிறதுக்குனா இப்போ ஏதாவது பேசணும் நம்ம பேசிட்டே இருப்பேன். இன்னொன்று நான் நிறைய எனக்கு இந்த தமிழ் படங்கள் நம்ம நிறைய பார்த்ததுனால இங்கே என்ன எனக்கு இதுலேருந்து ரெஃபரன்ஸ் சொல்ல தெரியும். எனக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் என்னென்ன படங்கள் பார்த்தனோ நான் அதை பற்றி நிறைய பேசுவேன். எனக்கு வெளிநாட்டு படங்களில் தான் ஏன்னா அது எனக்கு புரியவும் புரியாது. எனக்கு ஃபாரின் லாங்குவேஜ் படங்கள் எனக்கு பெருசாக புரியவும் புரியாது. அவங்க அதில் இது என்னன்னே தெரியாது. தமிழ் படத்தில் வர டீகோடிங்கே எனக்கு தெரியாதுங்கும்போது நான் எப்படி அந்த மாதிரி படங்கள் எனக்கு அதனால் அதில் இல்லை. ஆனால் நிறைய பேசுகிறது, ஏன்னா இப்போ சினிமா பேசி வளர்கிற இடம் தானே இது. ஸோ அங்கே எனக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு ரூமுக்கு வரவங்க யாராவது பேசுகிறத வச்சு இவன் நல்லா பேசுகிறான்டா, இவனை எங்கேயா கூப்பிடலான், இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த 1 இயர் பற்றி சொல்லுங்கள். நடுவில் ஒரு 1 இயர் இருந்துச்சுல்ல, அதில் என்ன இருக்குது, அதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, எப்போ வேணால் திரும்ப போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல? திரும்ப போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் அதான் ஆனால் கூட என்கிட்ட பிஎஃப் காசும் இருந்துச்சு. நான் பிஎஃப் காசு எடுத்துகிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் அது கரெக்டாக அது முடிய போகிறப்ப நான் இன்னும் 1 மாதம் எனக்கு இந்த வரலைன்னா நான் மறுபடியும் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வரணும். 24 வந்துட்டு 25 ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு 28 நான் மறுபடியும் அது பிஎஃப் ஏதோ எனக்கு ஒரு பிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா போகும்போதே சொல்லிட்டாரு, எங்கிட்டேருந்து 1 ரூபா கேட்காத, நான் உன்கிட்ட 1 ரூபா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம அதை இது ஆயிடக்கூடாது. அந்த ஜென்டில்மேன் டீலை வந்து பிரேக் பண்ணிடுறோம். ஜென்டில்மேனில் கேட்டாலும் கொடுக்க எங்கிட்டையும் இல்லை, அவர்கிட்டையும் ஒன்றும் இல்லை. அதான் உண்மை. நான் வந்து கேட்டால் கிடைக்கினா கூட பரவாயில்ல, அங்கே கிடைக்காது. அவர் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு அவரால் முடியாது. நான் வந்து எக்ஸ்ட்ரா என்னால் ஹெல்ப் தான் பண்ண முடியல, நான் ஏன் இதாக இருக்கணும். அதனால் நான் அது இது பண்ணலை. அந்த 1 மாதம் அந்த 1 வருஷம் அப்படி தான் போச்சு. ஒரு சில நாள் இப்படி பண்ணுவேன். இப்போ கும்பலாக எங்கேயும் டீ குடிக்க போனால் நான் போக மாட்டேன். திடீர்னு நம்மளை காசு கொடுக்க வச்சுட்டாங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு இருக்கிற பிளான் வந்து ஒரே நாளில் காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் போயிட்டு தனியாக அடிச்சுட்டு வந்துடுறது. நான் இப்போ தாண்டா குடிச்சா எனக்கு பிடிக்காரா அப்படி, அப்போ நான் போடா நீங்கள் போயிட்டு வாங்க நான் படுத்துருக்கேன்டான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் குடிச்சிட்டு, ஏன்னா திடீர்னு எனக்கே ஒரு நாள் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா நாளும் அவங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒரு நாள் கொடுக்கலாம் பேடான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒரு 10 பேருக்கு டீ காசு கொடுத்துட்டு வந்துட்டேன்னா அது எனக்கு 2 நாளைக்கு சாப்பாட்டு செலவு. ஒரு நாளுக்கு நல்லவனாக இருக்க போய் 2 நாள் பட்டேன். அதனால் போகவும் வேண்டாம், நான் இல்லைடா நான் கொஞ்சம் இது இருக்குது நீங்கள் போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு கீழே போய் டீயை குடிச்சிட்டு எனக்கு தேவையான 10 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். இதுதான் இருக்கும். அதான் சொல்லுவேன், நான் ரொம்ப இன்னொன்று இவ்வளோ தான் நடக்கும். புரியுது. அருண்ராஜ் சார் மாதிரி ஒருத்தர் வெறும் அசிஸ்டன்ட் டேரக்டராக வச்சுருந்தாருன்னா நான் மேபி இதாக இருந்திருக்கலாம். பட் நான் அவர் வந்து மோர் தென் அசிஸ்டன்ட் டேரக்டர் தாண்டி அவர் ப்ராப்பராக வந்து எனக்கு வழி காமிச்சிட்டே இருக்கார், நீ இப்படி போ, இந்த பக்கம் போக. அவர் போய் எங்கெங்கெல்லாம் இதாச்சோ அதெல்லாம் அவர் எனக்கு சொல்லிட்டார், இங்கே போனால் இது லேட் ஆகும், வா நான் இப்படி தான் போனேன் அப்படின்னு சொல்லி அவரோட லைம் லைட்டை வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டார். நைஸ். அவருடைய சக்ஸஸை அவர் அந்த லிரிக்ஸிஸ்ட்டாக அந்த ஒரு நடிகராக அவருக்கு ஒரு ஃபேம் இருந்ததில்ல, அந்த ஃபேமை அவருக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் கொடுத்துட்டார். அதனால் எனக்கு என்னென்னா, நாங்கள் அஃபிஷியலாக இருக்கேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அன்அஃபிஷியலாக நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 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 அவ்வளோ பெரிய ஹீரோட்ட போய் எனக்கு கதை சொல்ல வைக்கிறாரு, அது எனக்கு மாரல் சப்போர்ட் இல்லை. எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்? கரெக்ட். அது ஒரு இப்போ நம்ம அவரை மாதிரி ஒரு அவர்கிட்ட இருந்து இப்படி ஒன்று வர்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ ஜிவி சார் அடிக்கடி மீட் பண்ண போவார், அப்போ என்னை எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போவார். அங்கே எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னா, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து என்ன வச்சிருக்கும் போது எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு ஹோப் இருக்கும். இப்போ இன்னொன்று அவங்க கதைகள்லாம் கேட்கும்போது இவங்களும் நம்மள மாதிரி தானே வந்திருக்காங்க. இன்னொன்று இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோன்றது, இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஒன்று இந்த கதைகளை போய் நான் அடுத்த நாள் என் ரூமில் பேசினாலே அவங்க என்னை ஒரு மாதிரி பெருசாக பார்ப்பாங்க.
நான் இவரை பார்த்தேன்டா, இது நடந்ததுடான்னு இந்த காசிப்பை நான் அங்கே போய் பேசும் பொழுது அவங்க நம்மளைய எக்ஸ்ட்ரா ஒரு இதில் மேலே வச்சு கரெக்ட் பார்ப்பாங்க. சினிமா என்ன கான்டாக்ட்ஸ் தானேங்க, சினிமா வந்து கான்டாக்ட்ஸும் இது தானேங்க. நான் இன்னும் நினைப்பேங்க, சினிமா வந்து கதைகள் தான். இந்த கதைகள் எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஜெயிக்கிறது தான் ஏதோ ஒரு ரூமில் எவனையோ ஜெயிக்க வைக்கும். ஆமாம், அது எனக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னை ஒரு பக்கம் வழிகாட்டிக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய பர்சனலுக்கு என் ஒய்ஃப் இருந்தா, அவள் வந்து என்னை எனக்கு ஒரு கட்ட வரைக்கும் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அவளையும் நம்ம என்னடா இது எல்லாரும் மாதிரி நானும் அதான் வச்சேன், கல்யாணம் படம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையாகவேவா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த கோலுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நிஜமாலுமே சொல்கிறேன். எனக்கு கோலை க்ளோரிஃபை பண்ணுறதுலேயே விருப்பம் இல்லாமல் இதாகிட்டு. நீங்கள் 40 வயசில் படம் பண்ணிடுவீங்க, கல்யாணம் அப்போ லைஃப்பை திருப்பி என்ன பண்ண முடியும்? அதான் இன்னொன்னா வரவங்க ஏன் பாரமாக நினைக்கணும்? அவங்க நமக்கு சப்போர்ட் கூட பண்ணுவாங்கல்ல. நம்ம ஏன் இப்படி நினைக்கணும்? வரவங்களை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம ஏன் நம்மளே இது பண்ணணும்? ஏன் வரவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா கொஞ்ச நாளைக்கு? அப்பா அம்மா ஸ்பேஸை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டியா? ஏன் வேறு யாருக்கும் இது பண்ண மாட்டிங்களா? கரெக்ட். ஏன் நம்ம இப்படியே நம்ம படம் பண்ணால், நமக்கு லவ் பண்ணால், இல்லை நம்ம கல்யாணம் பண்ணால் அவங்க நம்ம இது காசு போடுவாங்க. அது ஏன் நீ இப்படியே பார்க்குறோம்? அதை அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை இது பண்ண மாட்டாங்களா? ஒரு விலைக்கேற்றி வைக்க மாட்டாங்களா? கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்த்துக்கலாம்ல. கரெக்டு தான். அதுதான் எனக்கு அதனால தான் சொல்கிறேன். எப்படி அருண்ராஜா வந்து சில இடங்களுக்கு போயிட்டு அது போகாதடான்னு சொன்னாரோ அந்த மாதிரி நான் சில இடங்களுக்கு இப்போ என்ன சொல்ல வருவேன்னா, கோல் முக்கியம்தான், ஆனால் கோலை விட லைஃப் முக்கியம். சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் முக்கியம். ஒரு பெரிய மொமெண்ட்ஸுக்காக நான் எந்த சின்ன மொமெண்ட்ஸும் எனக்கு வேணான்னு ஒதுக்கிட்டா லைஃப்பில் அந்த ஒரு மொமெண்ட்டு தான் இருக்கும். லைஃபாக கோலான்னு வந்தால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் கோல் சூஸ் பண்ணுவேன். நான் லைஃப் தான் சூஸ் பண்ணுவேன். நான் எனக்கு பர் டே அந்த நாள் எப்படி அது கரெக்டு. எனக்கு இவர் சொன்னார், ஞானவேல்ராஜ் தாசி ஞானவேல், அவர்கிட்ட மீட் பண்ணும்போது சொன்னார், தமிழ் நீ ரொம்பலாம் யோசிக்காத, இந்த படத்துக்கு அப்புறம் நான் ஒன்று அச்சீவ் பண்ணுறேன், என்னுடைய திட்டக்குடியிலேருந்து ஒருத்தன் வந்து படம் பண்ணுறான் அப்படிங்கிறது என்னுடைய இதாக இருந்ததில்லை, உங்களை மாதிரி நான் கோல்ன்றனால. ஆனால் அந்த படம் பண்ணவனே அது என் கிளைமேக்ஸாகவே இல்லையே. அது கரெக்டு. இப்போ எனக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கேன் நான். இப்போ இது இருக்குல்ல, கடைசியில் இது எப்படி ஆயிடுச்சு, இதுதான் என்னோடய ஓப்பனிங் சீன் மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை கிளைமேக்ஸ்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருந்தேன், அது நடந்துருச்சு. இப்போ எனக்கு ஓப்பனிங் சீன் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ தான் நான் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். எனக்கு அப்போ எனக்கு பயமாக இருக்குல்ல, இதைத்தானடா. அதாவது அந்த லவர் பர்த் ரிலீஸ் ஆகி எல்லோரும் என்ன பாராட்டுறாங்க. உண்மையை சொல்லிட்டுங்களா, நான் அதுக்கு முன்னாடி இருந்தான்ல ஒரு மைண்ட் செட், நம்ம படம் பண்ணிட்டா லைஃப் அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நம்ம இதை காப்பாற்றணுமோங்கிறதுல இப்போ எனக்கு இதாகுது. அப்போ அவர் சொன்னார், ஞானவேல் சார் சொன்னார் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த நாளை எப்படி ஒழுங்காக வச்சுக்கணும்னு மட்டும் யோசி, அடுத்தடுத்த நாள் அது பார்த்துக்கும். நீ வந்து 10 நாளைக்கு அப்புறம் நடக்க போகிறதுக்கு இந்த 9 நாளை சாக்ரிஃபைஸ் பண்ணாத. அதனால தான் சொல்கிறேன், இது தப்பாக கூட இருக்கலாம், பட் நான் என்னை பற்றி மட்டும் தான் சொல்கிறேன். எனக்கு கோல் தான், எனக்கு லைஃப் தான் பெருசு. இங்கே நிறைய பேர் கோலுக்காக லைஃப்பை தொலைச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். இங்கே லைஃப்பை தவிர இது எதுவுமே புனிதம் கிடையாது. கரெக்ட். நாம் வாழ்கிற லைஃபு, நம்ம கூட இருக்கவங்க லைஃப்பை தவிர வேறு முதல்ல எதுவுமே புனிதம் கிடையாது. அது மட்டும் தான் உண்மைன்னு நினைக்கிறேன். க்ளோரிஃபை பண்ணாதீங்கன்ற நீங்கள் இன்னொன்று தனியாக சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ சாதிச்சதுக்கப்புறம் எப்படியும் திரும்பி இந்த பக்கம் தான் பார்க்க போகிறேன். அங்கே யார் இருப்பாங்கன்றது தான் முக்கியம். கரெக்ட். உனக்காக 4 பேர் சந்தோஷப்படணும்ல, தனியாக எவ்வளோ நாள் சந்தோஷப்பட முடியும்? அப்போ நம்ம போகும்போது அந்த பீரியடில் கோலுக்காக நம்ம எல்லாத்தையும் தள்ளி விட்டு போக முடியாதுல்ல. நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது, நான் மேலே ஏறி என் பொண்டாட்டியை பற்றி பேசுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, என் தம்பியை பற்றி பேசுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. எனக்கு மாதம் 1500 ஒருத்தன் வாடகை அனுப்பிட்டு இருக்கிறான். அப்போ அனுப்பிட்டு இருந்தான். நான் வந்து என்னோடய வாடகை 1500, அதை ஒருத்தன் அனுப்பிட்டு இருந்தான். அவன் பேரை சொல்கிறது எனக்கு சந்தோஷம் இருக்குது. ஃப்ரெண்டு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப இதாக இருக்கும்போது எனக்கு வாடான்னு சொல்லிட்டு டின்னர் கூட்டிகிட்டு போனான்ல, எனக்கு அவனுக்கெல்லாம் இப்போ இது ஹாப்பியாக இருக்குல்ல. இப்போ நான் மட்டும் ஜெயிச்சிருந்தேன், இப்போ இவங்கெல்லாம் இல்லாமல் இதை நான் ஜெயிச்சிருந்தேன்னா நான் மட்டும் தானே இந்த இது இவ்வளோ தானே இருந்திருக்கும். கரெக்ட். இப்போ அவன்லாம் இப்போ என்னை பற்றி அங்கே சொல்லிட்டு இருப்பான், என் ஃப்ரெண்டுடா இங்கே தான் என் ரூமில் தான் உட்காந்து இந்த கதையை எழுதுனா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு இது இருக்கும்ல. இப்போ இது இப்படி ஆகுதுல்ல. கரெக்ட். எனக்கு அதுதான் சொல்ல வரேன், நம்ம கோல் முக்கியம்தான், ஆனால் லைஃப்பை விடவான்னு கேட்டால் எனக்கு தெரியல. லைஃப் தான் அது ஒரு பாட்டு. ஆக்சுவலாக அது ஒரு பார்ட்டு தான், அது எண்டாக நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. நான் ரெண்டாவே பிரிக்கல. கோல் லைஃப் ஒன்று நான் அப்படி தான் அப்படி நினச்சா தான் என்ன ஆகுதுன்னா, அதை க்ளோரிஃபை பண்ணி அதுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ண ரெடிங்கிற மாதிரி இருக்கும். நான் அதுதான் சொல்ல வரேன், இந்த டீவியேஷன் வேணாம், டைவர்ஷன் வேணாம், கோலையும் லைஃப்பையும் ஒன்றா போட்டு வச்சுட்டு அதை அடையிறது தான் வாழ்க்கையோட லட்சியம்னு நினச்சிக்கிட்டு அதில் விட எல்லாத்தையும் கம்மியாக பார்க்குறது.
அது கிடையாது. இது அதுவும் உனக்கு இதை சூஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணுவேன், நான் அதை தான் சூஸ் பண்ணேன், ஏன் இதை சூஸ் பண்ணிட்டு அதை சூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது, அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். புரியுது. எனக்கு அந்த இது எனக்கு ஆக்சுவலாக உண்மையாலுமே க்ளோரிஃபிகேஷன்லேயே எனக்கு எந்த ஒரு க்ளோரிஃபிகேஷன் இன்னைக்கு க்ளோரிஃபை பண்ணுறது 10 வருஷம் கழிச்சு கேவலமாக தான் இருக்கும். இதையாடா அன்னைக்கு தூக்கி வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த இடத்துல தமிழரசனை லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி நடந்துச்சு தெரியல. அதெல்லாம் நமக்கு எப்போ வேணால் ஒரு டவுட் வரும். ஏன்னா நீங்கள் அருண்ராஜா மீட் பண்ணுறீங்க, ஒரு படத்தில் ஏடியா ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த படம் நடக்கலை, அதுக்கப்புறம் நடந்துச்சுன்றதெல்லாம் வேறு. மேபி தமிழரசன் அப்போ என்னன்னு கண்டுபிடிச்சதுனா இருக்கலாம். தமிழரசன் எதில், ஏன்னா தமிழரசன் எதுக்கு இன்ட்ரோவர்ட்டு, எதுக்கு எடுத்தாலும் வந்து எப்படி சொல்லுவேன், பயப்படுவான், எக்ஸ்பிரஸ் பண்ண பயப்படுவான். தமிழரசன் வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் பேசிவிட்டு அந்த கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்கன்னு சொல்கிறவனாக இருப்பான். அப்படி இருந்தவன் ஒரு டிஸ்கஷனில் சினிமாங்கிறதுனால எத்தனை பேர் வேணாலும் இருந்துக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோடய கருத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எப்படி ஆகிருக்குன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக படுற மற்ற விஷயங்களையும் நான் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சதாக வேணால் நான் சொல்லலாம் உங்களை நீங்களே. ஆமாம், இப்போது எனக்கு இது ஸ்ட்ராங் எப்படி நான் ஏன்னா சினிமா எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த படம் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமோ அதே மாதிரி இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் எனக்கு இந்த விஷயம் தப்பாக படுதுன்னா அதில் நான் மெயினாக நினச்சிட்டு நான் எங்கே யோசிக்கிறேன்னா எனக்கு இதெல்லாம் முன்னாடி கரெக்டாக பட்டு தப்பாக படுதோ அதை நான் வெளியே சொல்கிறதுக்கும் இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். அதோடைய ஒரு சின்ன பிரதிபலி கூட லப்பர் பந்தாக இருக்கலாம். லப்பர் பந்தில் வர சின்ன அந்த பொலிட்டிக்கல் விஷயங்களில் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுறதுக்கு ரீசனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான மேபி அது ஏஜும் ஒரு ரீசனாக இருக்கலாம். நம்ம அந்த ஏஜ் ஆக ஆக எவால்வ் ஆக பார்க்கும் மனிதர்கள் அதுக்கப்புறம் அவங்கள்ட்டருந்து இதாகிறது இதெல்லாம் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ட்டும் இருக்குல்ல. ஆக மொத்தம் நினைக்கிறத சொல்கிறதுங்கிறத வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது நான் இதானேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய மினிமம் சர்க்கிள்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். நிறைய படம் பார்த்துட்ருக்கேன் இப்போ. நல்லது இல்லை, ரொம்ப ரொம்ப உங்களை இம்பேக்ட் பண்ண எனக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக பிடிச்சது மெட்ராஸ் மேட்னி. சூப்பர். எனக்கு அந்த காளிவெங்கட் அந்த ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலின்னு அந்த படமாகவே அது கதை சொன்ன விதமே எனக்கு ரொம்ப, அதில் அந்த காளிவெங்கட் சாரோட பையனாக ஒரு பையன் நடிச்சிருப்பான், அவனுடைய இது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த படம் எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் சொல்லணும் டக்குன்னா எனக்கு மெட்ராஸ் மேட்னி எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபிலிம் ஏதாவது இருக்கா? எப்பவுமே நான் ரீவிசிட் பண்ணுவேன். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். ஓ நைஸ். நான் பார்க்குற சில வெளிநாட்டு படங்களில் அதுவும் எமோஷ்னலாக ஹியூமன் எமோஷன் எனக்கு கன்வே ஆனது படத்தில் எனக்கு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் நான் எப்போ பார்த்தாலும் அழுவேன். அப்பா பையன் இருக்கிறதுனாலயா? மேபி இருக்கலாம். அதில் அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்லலாம் ஒன்று சொல்லுவார்ல, ப்ரொடக்டிவர் கோல் அந்த மாதிரி சொல்லுவார். எனக்கு அந்த படம் எனக்கு எப்போ திரும்ப திரும்ப நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த அப்பா பையன் கான்வர்சேஷன் நடந்து பேசிட்டு வர்றது, அந்த பையனுடைய இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் நான் அடிக்கடி ரீவிசிட் பண்ணுற படம். அது நான் கம்ஃபர்ட்டுனா முக்கியமாக கேட்கும். தமிழ்லனா வசூல் ராஜா எம்பிபிஎஸ். ஓ தமிழ் வசூல் ராஜா எம்பிபிஎஸ். அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது எப்படின்னா ஒரே ஒரு சீன் பார்க்கலான்டான்னு சொல்லிட்டு ஆமாம் பார்த்தா மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். கமல் சார் அங்கேருந்து அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துகிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு பொண்ணு இப்படி கிராஸ் பண்ணி போவோம், அவர் நின்று பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவார். இப்படி தான் ஆரம்பிப்போம், இதுக்கு தான் ஆரம்பிப்போம். அது எப்படா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக சரி ஆளுக்கு ஒரு சீன் பண்ணுவாங்க. இந்த சீன் பார்த்துட்டு போயிடலாம், இந்த சீன் பார்த்துருப்போம். கடைசியாக பார்த்தா கிளைமேக்ஸ் வரைக்கும் முடிஞ்சிடும், காதலும் கடந்து போகும். நான் நலனுடைய தீவிர ஃபேன். ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிற அன்னைக்கு பார்க்க ஆரம்பித்து மொத்தமாக தேட்டரில் என்னை சேர்த்து ஒரு 10-15 பேர் தான் இருந்தோம். அதாவது அந்த நாள் வரைக்கும் நான் ஒரு 7 திரும்ப ரீவாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி இருந்துச்சு, நான் ரீவாட்ச். எனக்கு அந்த படம் பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப திடீர்னு படம் 1/2 மணி நேரம் கழிச்சு கூட நான் போய் பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். அந்த கிளைமேக்ஸு, அந்த அவங்க ரெண்டு பேருடைய அந்த ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சூப்பருங்க. நான் நடுவில் ஒன்று கேட்க வேண்டியது மறந்துட்டேன். என்னென்னா இப்போது எஜுகேஷன் லோன்லாம் கட்டாயி அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷன்லாம் நடந்து இப்போ அப்பா கூட அதுக்கப்புறம் ரொம்ப செட் ஆகிருக்கும் கரெக்டாக. லப்பர் பந்து பார்த்துட்டு அப்பா என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னாரு. அவ்வளோ என்னங்க, நாங்கள் பெருசாக பேசிக்கலைங்க, பேச மாட்டோம். அது அவ்வளோதான். அவருக்கு நல்லா இருந்திருக்குன்னு தோணும், இல்லை அவர் யார்ட்டையோ சொல்லுவார், அவ்வளோதான். நான் இல்லைன்னா என் ஒய்ஃபுக்கு சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் கேட்பேன் அந்த மாதிரியான கான்வர்சேஷன்லாம் பண்ணுவாள். ஒரு புது மீடியேட்டர் மாதிரி அவள் இந்த ரெகுலராக அவங்க வீட்டில் அவங்க ரெகுலராக ஃபோன் பேசுகிறவங்க. ஒரு நாளைக்கு 3 வேளையும் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னருக்கு ஃபோன். இது மட்டும் உலக நியதி போல். ஆமாம், அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து அதிகமாக அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ஃபோன் கால் போயிருக்கு. ஏன்னா அவங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நமக்கு கம்யூனிகேஷனில் பெரிய இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷன் பற்றி பேசும்போது இந்த படத்தோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்லேயே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கம்யூனிகேஷன் தான் இஸ் தி கீ ரோல் ஆஃப் அ டிரெக்டர் ஆக்சுவலாக.
ஏன்னா என்ன வேணும்னு சொல்லி அதை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. மனசில் ஒன்று இருக்கும், மனசில் ஒரு இமேஜ் இருக்கும், மனசில் ஒரு மியூசிக் ஓடும். அது எப்படி சொல்லுவீங்க? அதை எப்படி அப்படி நான் சொல்லுவேன். நான் அப்படி சொல்கிறேன். நான் வந்து ஆசை வரவே வேணான்ட்டேன். ஓ, ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு சோக பாட்டு வர்றதில்ல, ஸ்லோ பாட்டு வர்றதில்ல எனக்கு உடன்பாடே இல்லை. நான் கேட்டது உரியடி படத்தில் வர அந்த மானியம் இருக்கும்ல, அந்த மாதிரி மீட்டரில் ஆண்டனி தாசன் மீட்டரில் நம்ம ஏதாவது ஃபோக்கா தினேஷன் அந்த அந்த இதில் கேட்டேன். ஆனால் ஷான் தான் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு அனுப்புனார். நான் இல்லைங்க நல்லா இருக்கா, எனக்கு இன்னொன்று எனக்கு இந்த தத்தகரம் பாட்டு கேட்டுட்டு ஒரு பாட்டு நல்லா இருக்கா இல்லையானே எனக்கு சொல்ல தெரியாது. புரியுதுங்களா? எனக்கு வந்து ஒரு தத்தகாரம் தானானா அப்படிலாம் வந்துட்டு இது தனனாவில் எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு அது புரியவே புரியாது. கனா படத்துலேருந்து அருண்ராஜா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டார்னா மியூசிக் பக்கம் என்கிட்ட டிஸ்கஸே பண்ண மாட்டார். அந்த ஒத்தையடி சாங் பாட்டும் அப்படி தான். தத்தகாரம் வந்துருச்சு, நாங்கள் காரில் போகும்போது போட்டு கேட்டுக்கிட்டே வராரு. எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா அதுக்கு புரியல. தனனான்னு சொல்லிட்டு ஒரு 3.5 நிமிஷம் ஒருத்தர் பண்ணிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குடா அப்படின்றாரு. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு பாருங்க. அவர் பயங்கரமாக மியூசிக்கில் ஒரு பயங்கரங்க அவர். நான் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அனுப்பி கேட்டுருவேன், இது நல்லா இருக்கா, இதை நான் வைக்கட்டுமா அப்படி சொல்லிட்டுருவேன் நான். அவர் அப்போ வந்து அவர் ஒத்தையடி சாங் வருது, செம்மையாடா சேட்டா பிஸ்டாண்டா அப்படிங்கிறாரு. ஓ, திபு சார் நல்லால அப்படின்றேன். அவருக்கு ஃபஸ்ட் டைம் என்ன அப்போ தான் நான் எக்ஸ்போஸ் ஆகிறேன் மியூசிக் சைடில். இவர் சொன்னது பார்த்தாம இவர் வந்து ஓகேன்றதுனே நான் சேட்டாவுக்கு ஃபோன் பண்ணி, சேட்டா அது நல்லா இல்லை சேட்டா, வேறு ஏதாவது போடுங்க சேட்டாங்கிறேன். ஏடா அது ரொம்ப நல்லா இருக்கடா அப்படிங்கிறாரு அவர். அப்புறம் பார்த்தா அந்த பாட்டு வருது, பெரிய ஹிட்டு. அதுலேருந்து நெஞ்சுக்கு நீதிக்கெலாம் என்கிட்ட பாட்டை பற்றி கேட்கவே மாட்டார். நீ பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் தள்ளிடு ராஜா அந்த மாதிரி வருவா. நானுமே அதுக்கு போகிறேன். அப்புறம் ஏன் படத்துக்கு பாட்டு வருது, ஃபஸ்ட்டு சில்லாஞ்சிரிக்கு அனுப்புகிறாரு. ஏன் ஐஏடிஸ்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சில்லாஞ்சிரிக்கை வருது. என் பசங்க எல்லாமே சில்லாஞ்சிரிக்கைன்ற வார்த்தை இருந்துச்சா? இல்லை நினைக்கிறேன். ஓ, அதுவும் தத்தகாரம் தான் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு சில ஹை மட்டும் அந்த டு அந்த இது மட்டும் இருந்துச்சு. நான் கேட்டு முடிச்சுட்டு ஹாஃப் மைண்டு தான். இவனுங்களும் பசங்களும் நல்லா இருக்குன்ட்டானுங்க. ஆனால் அவனுங்களா இல்லைண்ணா நல்லா இருக்கணே, பீட்டாக நல்லா இருக்கணே, இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், தலைவா இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அருண்ராஜா அவர்கிட்ட அனுப்பி நான் அந்த மாதிரி அவரும் கேட்டுட்டு டேய் நல்லா இருக்குடா, ஹிட் ஆகிடுண்டா அப்படின்னாரு. சரிங்க சார் உண்மையாக சார்னு, டேய் போடா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாட்டு ஓகேன்ட்டேன். அதுக்கப்புறம் ஆசை வரும்போது எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டாங்க, பசங்க நல்லா இருக்குன்ட்டாங்க, அருண்ஜா சார் நல்லா இருக்குன்ட்டாரு, எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. டே சூப்பராக இருக்கடாங்கிறாரு. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரியல் கன்ஃபியூஷன் நீங்கள் சொல்கிறது. எனக்கு வந்து சார் இது ஸ்லோவாக இருக்கு அந்த டே அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாட்டு நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இருக்குடா போடா அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு நல்லா இருக்குண்டா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஷான் இதுக்கு கம்பேர் பண்ண மாட்டாப்புல, தலைவா இதை வச்சுக்கோன்னுலாம் சொல்ல மாட்டார். அது மாதிரி தான். சரி ஓகே ஷான் சொல்கிறார், தலைவா நம்பு இந்த பாட்டு நல்லாயிருக்கும். நானே சொல்கிறேன், நான் போட்டதுனால சொல்லலை, நான் இந்த பாட்டு நான் விற்கிறேன்னு நினைக்காத, இது நல்லா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அந்த பாட்டை நம்ம கேட்கும்போது எனக்கே லைட்டாக இதாகுது. அதுக்கப்புறம் விஷுவல், ஏன்னா நாங்கள் விஷுவல் அது அப்போ நாங்கள் அந்த பாட்டு இந்த பிரச்சனையால் பாட்டை நான் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியலையா, வேறு ரேண்டமான மாண்டேஜஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கதையை மைண்டில் வச்சுக்கிட்டு மாண்டேஜாக அப்போ வந்து அந்த சின்ன ஏதோ ஒரு பழைய சோக பாடல்களாக போட்டு அதுக்கான மூமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம். தென் அப்புறம் எடிட் பண்ணி ஃப்ளோவில் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி அந்த இடம் மட்டும் எமோட் ஆச்சு. அந்த முக்கியமாக அந்த அவர் எடிட் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ என் எடிட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மியூசிக் ரெண்டுமே ஓ மை காட் அப்படின்னு நினச்சேன். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நல்ல வேலை அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்தை இல்லைன்னா அவங்க இதை எடுத்து வேறு யாருக்காக கொடுத்துருப்பாரு. இது இன்னொரு படத்தில் ஹிட் ஆகிருந்தால் எனக்கு இன்னும் பயங்கரமாக இதாகிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி பயங்கரமாக எனக்கு இதாச்சு. எனக்கு லப்பர் பந்தில் இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பார்ட் 2 இல்லை நீங்கள் ஆரம்பிக்கிறது பார்ட் 2 கேட்குறோம். அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ண விதம், பாட்டை யாரும் நல்லா யூஸ் பண்ண பிடிக்கும் எனக்கு. இல்லை அது இதுதான் அந்த இன்னும் சொல்லணும்னா அந்த பாட்டு தான் எனக்கு இல்லைன்னா நான் ஒரு சரணம் ஒரு பலோட கட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு. பட் எனக்கு அந்த பாட்டோடைய அதுக்குள்ளே எனக்கு கதை சொல்கிறது தானே. நான் அதுதான் அவர்கிட்ட சொன்னேன், ஷான் இதில் கதையும் சொல்லணும். ஷான் சில பேர் யோசிப்பாங்க கதை சொல்லி பாட்டை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, நடு டயலாக்லாம் வந்ததுன்னா சில பேருக்கு பிடிக்காது. என்ன சொல்லுங்கள், எனக்குலாம் சுத்தமாக பிடிக்காது பார்த்தீங்களா. ஆனால் அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போ லிரிக்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்கன்னு சொன்னது கரெக்ட். இப்போ நாங்கள் வந்து சில்லாஞ்சிரிக்கையில் என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா அப்படிங்கிறத நான் சீன் பண்ணக்கூடாதுன்னா நீ அப்போ பாட்டில் அதை கொண்டு வா. மோகன்ராஜாட்டெலாம் அதான் சொல்லுவேன், மோகன்ராஜன் சீன் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எனக்காக ஒரு 5 நிமிஷம் சீன் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க.
ஆனால் அப்புறம் நீங்கள் அப்படி வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நடுவில் கட் பண்ணி டயலாக் வைப்பேன். நீங்கள் சொல்ல விட்டதை நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் டயலாகில், அது உங்களுக்கு வேணாங்கிறீங்க. அப்போ நீங்கள் அதை சீனில் நீங்களே கொண்டு வந்துருங்க, நீங்களே அதை லிரிக்கில் கொண்டு வந்துருங்க. இல்லைனா சீன் தான் வைக்கணும். இல்லைன்னா நான் அப்புறம் இப்போ அந்த சுவாசிக்கா வரும்போது நான் ஹஸ்பண்டை திட்டுற மாதிரியோ புலம்புற மாதிரியோ ஏதோ ஒரு வைப்பேன், கட் பண்ணி மறுபடியும் சாங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு பிரச்சனைனா அப்போ நீங்கள் அதை லிரிக்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்கும் போது அவர் படத்தோடைய அவருக்கும் தெரியல ஃபுல் நரேஷன் கொடுத்துட்டு தானே பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த 2 கேரக்டர்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு பெருசாக டயலாக் வர போகிறதில்ல, பட் அவங்க 2 பேருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாகை நிறைய கான்வர்சேஷனை அப்படியே லிரிக்ஸ்க்கு கொண்டு வந்தார். அதில் வர சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே தான் ஆசோரவேக்கும் நடந்துச்சு. ஆசோரவேவில் போஸ்ட்டில் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா அந்த புடவையை போது பார்க்கும்போது நடுவில் ஒரு பிரேக் விட்டது, சைலண்ட் விட்டது மட்டும்தான். அது மட்டும் நான் பயந்தேன் ஷான் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு. பட் ஷான் தான் பயங்கரமாக அப்ரிஷியேட் இல்லைங்க, அந்த சைலன்ஸ் ரொம்ப அவர் இல்லை சில மியூசிக்ஸ் இதெல்லாம் சில பேர் யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வரும்போது டக்குன்னு நிறுத்திட்டு அங்கே வரவேன்னு வரும்பொழுது நான் ஆனால் ஷான்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஷான் தான் சொன்னேன் சூப்பராக இருக்குது தலைவர். ஷான் அதே மாதிரி நிறைய பாட்டு இப்போ நான் வந்து அந்த இடத்துல மியூசிக் வேணால் ஆட்டமாக திராட்டமாக போகிறேன்னு சொன்னப்போ கூட அவர் வந்து நல்லா இருக்குன்னார். இன்னொன்று 2.5 நிமிஷம் யூஸ் பண்ணுவார் அதை நாங்கள் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் இல்லை அவ்வளோ இது இருந்துச்சு அந்த இதில். அப்படி தான் இருந்துச்சு. கேமராமேன் கூட எனக்கு 2 பேர் கம்யூனிகேஷன் தாண்டி 2 பேரும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட யோசிப்போம். அவரும் வந்து படத்துக்கு அதை லைஃப்பை தாண்டி வேறு எதையும் லைஃப் இருக்கணும் ஃப்ரேமில், அவ்வளோதான். அவர் வந்து இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டார். லைஃப் ஃப்ரேமுக்குள்ளே நடக்கிற விஷயங்களில் லைஃப் எப்படி வர வைக்கிறதுங்கெல்லாம் தான் 2 பேருடைய எப்படி இல்லை ஆக்டிவிட்டீஸ். இப்போ நீங்கள் உள்ளே இருக்கும்பொழுது அங்கே என்ன நடக்குது, என் வீட்டில் எப்படி நடந்திருக்குன்னு தெரிகிறது தானே லைஃபு. இப்போ லைஃப்னால் என்ன, நம்ம எப்படி அதை புரிஞ்சுப்போம். எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம், எங்கள் வீட்டில் இப்படி தான் முறத்தை வந்து நாங்கள் இது பண்ணி எங்கள் பாட்டி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்கணும். எனக்கு மெயினாக என்னென்னா ஸ்டேஜிங்கில் வந்து உட்கார வைக்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. அன்லெஸ் இது உட்கார வச்சு தான் பேசணுன்னா மட்டும்தான். மற்றபடி நம்ம யாருமே வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல உட்காந்து அப்படி பேச மாட்டோம்ல. ஏன்னா நான் அதை மைண்டு வச்சுப்பேன் எப்பயுமே. மூமெண்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே வேலையும் கிடையாது, கான்வர்சேஷன் நிற்காது. இதுதான் எனக்கு தெரியும். வீடு இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கூட விளாண்டுட்டு வந்து ஒரு இடத்துல உட்காரோம், பட் அவங்க வீட்டிலேருந்து இப்போ நம்ம இப்போ ஒன்றுமே ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தால் கூட நம்ம போய் உட்காந்துருவோம், இல்லை ஏதாவது ஃபோன் இல்லை எதாவது பண்ணுவோம். ஆனால் அவங்க அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். எனக்கு இதுதான் வேணுங்கிற பார்ப்பேன். அதனால் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இப்படி தான் இருக்கும். எங்கள் அம்மா வந்து உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. உட்காந்துருக்குன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். நான் எங்கள் அம்மா உட்காந்துருக்க ஒரு 5 நிமிஷம்னா என்னம்மா ஆச்சுன்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா எங்கள் அம்மா உட்காந்து பார்த்ததில்லை, எங்கள் பாட்டி நான் உட்காந்து பார்த்ததில்லை. ஓகேங்களா? அதனால நான் அந்த மாதிரி எனக்கு என்ன வீடுனா ஒரு ஏக்கம். அதுவும் முக்கியமாக வீட்டில் யார் அந்த வீட்டோட ஹெட்டோ அவங்க உட்கார மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அப்பா வந்துட்டாருன்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார். திடீர்னு அவர் என்ன பண்ணுவார்னா எங்கள் வீட்டில் எங்கேயா கிராக் இருந்தால் அதை நோண்டிக்கிட்டு இருப்பார். ஐயோ சாமி, எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கிராக் இருந்தால் நோண்டிக்கிட்டு இருப்பார். திடீர்னு எங்கள் அப்பா சைக்கிள் தொடச்சிட்டு இருப்பார். அதே தான் சைக்கிள் தொடச்சிட்டு. ஏன்னா எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் சைக்கிள் தான். நான் வந்து இப்போ பைக் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தாலும் அவருக்கு ஓட்ட தெரில. புரியுதுங்களா? நான் ஒரு பக்கம் காரில் போயிட்டுருக்கேன், ஊரில் எங்கள் அப்பா சைக்கிளில் போயிட்டுருக்காரு. எங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டே இருப்பார். உட்கார்றதுனா ரொம்ப டயர்டாக என்றைக்கே தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு ஸ்டேஜிங் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா உட்காரவே விட மாட்டேன். மேக்ஸிமம் உட்காந்துருக்கான்னா அவன் ஏதோ ஒரு முக்கியமாக இதாக இருக்கான் அப்படிங்கிறது. அதனால் நானும் அது கேமராமேனுக்குமே அப்படி தான். அப்புறம் பின்னால் வர ஜூனியர் ஆர்டிஸ்டோடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, சும்மா நீங்கள் வந்து இந்த பேக் எடுத்து இப்படி போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க ஏன் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லணும். ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலே நமக்கு நிறைய கதை சொல்லும் பொழுது மூமெண்ட்டில் இருக்கும்போது மோஷனில் இருக்கும்போது நீ ஏன்டா அதை கதை சொல்லக்கூடாது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாமே. அதையும் யூஸ் பண்ணுறது தான், அதுதானே லைஃப். பின்னாடி ஒரு பஸ்ஸு போச்சுன்னா ரொம்ப சூப்பர். நான் சொல்கிறது கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த பக்கம் அப்படி போகுதுன்னா அது ஒரு கதை சொல்லும். ஓகே இந்த ஊரில் வந்து இப்படி ஒரு இது போகுது. அதில் நிறைய அப்படி தான் பஸ்ஸு. அந்த ஊருக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல ஒரு 5-6 பஸ்ஸு தான் வரும். அந்த 5-6 பஸ்ஸு எந்த டைமிங்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் நோட் பண்ணிட்டு லாஸ்ட் நாள் அதை யூஸ் பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் ப்ரொடக்ஷனில் கேட்கும்போது அது ரொம்ப பட்ஜெட் அதிகமாகும். கரெக்ட். அதுவே நம்ம இப்படி யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அது ஒரு லைஃபும் கொடுக்கும். அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அப்புறம் உயிர்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இருக்குதுன்னு பார்ப்போம். ஆடு மாடு இது அவங்க கூட என்ன ரிலேஷன்ஷிப் வைக்கலாம் இவங்க கூட, இந்த மாதிரி. ஏன்னா அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸும் நிறைய ஜீவன்கள் இருந்தால் தான் அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரு இது வரும். இல்லைன்னா அது ஒரு பெயிண்டிங்கே பார்க்கும்போதே அவ்வளோ பெயிண்டிங்கில் லைஃப் இருக்குல்ல. பின்னாடி அந்த விஜயகாந்த் சார் ஃபோட்டோவும் ஏன் பர்டிகுலராக அந்த ஃபோட்டோங்கும்பொழுது எனக்கு ஏதோ அந்த எனக்கு அது ஃபஸ்ட்டு வேறு ஒன்று வரைஞ்சிட்டு இல்லை ஃபஸ்ட்டு மாசாக ஒன்று வரைஞ்சோம்.
ஓ ஃபஸ்ட்டு மாதம் ஒன்று வரைஞ்சோம், அப்புறமா இல்லை அது வேணாம் இதை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை நாங்கள் மாற்றினோம், ஒர்க் பண்ணி அது பைக்கில் வேறு மாதிரியும் இதில் வேறு மாதிரியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெடி பண்ணோம் அந்த வீடு. பிக்கஸ்ட் லேர்னிங்னா என்னங்க இது இல்லைங்களா? என்ன இல்லை லைஃப்பில் சொல்லிட்டீங்க லைஃப் கிரேட்டர் தேன் கோல், குட் லேர்னிங். ஆமாம், எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒழுங்காக எழுதணும், அவ்வளோதான், எழுதணும். உங்களுடைய நெக்ஸ்ட்டு படம் இருக்கு இல்லையா, அதுக்கான கதை ஆர் ஐடியான்றது முன்னாடியே வச்சுருந்தா இல்லை? இல்லை இந்த ஆக்டரை போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்காக பண்ணுறது. ஃபஸ்ட்டு படம் பெரிய சக்ஸஸ், எல்லாருக்கும் ஒர்க் ஆயிடுச்சு, நல்ல படம். இப்போ எழுதும்போது உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது? இல்லை அதெல்லாம் ஞாபகம் எதுவுமே இல்லை. ஆனால் ஹீரோவுக்கு படம் பண்ணுறங்கிறது மட்டும் எனக்கு அதை மட்டும் மைண்டில் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவங்க ஃபேன்ஸ்க்கு எண்ட் ஆஃப் தி தான் சொல்கிறேன், கஸ்டமர் அவங்க தான். ப்ரைமரி கஸ்டமர் யாருன்னு இதில் வந்து ப்ரைமரி கஸ்டமர் இருக்காங்க இந்த இப்போ பண்ண போகிற படத்தில், அவங்களுக்கு வேணும். பட் அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த ப்ரெஷர்லாம் இல்லை. அவங்க இப்போ நான் எழுதுறது அவருக்குன்னே எழுதுறது. ஸோ அவர் இமேஜ் அவருடைய இதெல்லாம் வச்சு அதுக்காக தான் பண்ணுறோம். என்ன அவருடைய இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்காக நான் வந்து ரைட்டிங்கை இது பண்ண போகிறது கிடையாது. பட் இதுவும் என்னோட எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ, இன்னும் சொல்லப்போனால் அதை விட இதில் நிறையாவே போட்டுக்கிட்டு இருக்கேன். காரணம் வந்து இதை கண்டிப்பாக அப்படி கிடையாது, இன்னும் நம்மளோட எழுத்தாவே இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிறது, புஷ் பண்ணுறது. போன படத்தில் எங்கெங்கெல்லாம் தப்பிச்சோங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இதில் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த இது இருக்குது. போன படத்தில் நிறைய இடத்துல கனிவாக விட்டுட்டாங்க நம்மளைய, பேப்பரை லிபரலாக அது என்ன சொல்லுவாங்க, அப்படி திருத்திட்டாங்க ஈஸியாக. பட் இந்த படத்தில் ஈஸியாக திருத்துவாங்களான்னு தெரியாது. இப்போ ஒரு நல்லா படிக்கிற பையன் அடுத்த பேப்பர் எழுதும்போது கொஞ்சம் இதாக பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் இதை கொஞ்சம் பார்க்குறேன். இந்த வாட்டி கொஞ்சம் பேப்பர் கஷ்டமாக தான் இருக்கும் திருத்துறது, ஸ்ட்ரிக்டாக திருத்துவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இன்னொன்று அதை தாண்டி எனக்குமே இருக்குல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுல்ல, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டேன்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஒன்று. கரெக்ட். சீனுக்குள்ளே என்னென்ன பண்ணலாம், அந்த சீனை எதுக்காக ஒரு 2.5 மணி நேரம் நிறைய சீனை தூக்கி போட்டு ஏன் இந்த சீன் இங்கே இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன, அது இன்னும் டீப்பாக இருக்கணும்ல. இது வெறும் எதுக்காக, பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது கோர்வையான சீன்ஸ் தானே ஸ்க்ரீன் பிளே. ஸோ அந்த இதில் இது பண்ணுறோம். பட் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் ஹோல்சமாகவே எதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் திஸ் கான்வர்சேஷன். ரொம்ப நன்றி. கிருஷிநெட் வழங்கும் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. என்னையே மறைச்சிட்டிங்களா கிஃப்ட்டை காமிச்சு. ஸோ நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸினுடைய 1 year சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இனிமேல் நிறைய கதை எழுத போகிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் அண்ட் கதைகள் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் யூ வில் டெலிவர். ஐ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ். அண்ட் உங்களோட அடுத்த கதை நரேஷன் கேட்குறது நான் வெயிட் பண்ணுறேன். அப்படியா? வாங்க வந்துடும். உனக்கு என்ன சொல்லுன்னு கேட்காதீங்க, சும்மா ஒரு எக்ஸைட். இல்லை நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொன்னால் சென்டிமெண்ட்டாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. லக்கிச்சாமா. ஆமாம். கிருஷிநெட் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணலாம், பட் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் கிருஷிநெட் தராங்க. சர்டிஃபைட் பை கூகுள், ட்ரஸ்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், Greater Chennai Police. Call 94980 10101 to avail 1 month free internet. Conditions apply.